ராமானுஜதயா பாத்திரம் ஞானவைராக்யபூஷணம் ஸ்ரீமத்வேங்கடநாதார்யம் வந்தே வேதாந்ததேசிகம் யோ நித்யமச்யுதபதாம்புஜயுக்மருக்மம் व्यामोहतस्तदितराणि तृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दयैकसिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये தோடவிழ்நீலம் மனம் கொடுக்கும் சூழ்புணல் குடந்தை கிடந்த சேடர் கொள்யன்னு தெரிக்க மாட்டேன் செஞ்சுடராழியும் சங்குமேந்தி பாடகமெல்லடியார் வணங்க பன்மடி முத்தொடிலங்கு சோதி யாடகம் பூண்டு ஒரு 4 தோளும் அச்சோ ஒருவர் அழகியவா. 108 திவ்யதேச வைபவங்கள்ல சோழ நாட்டு திருப்பதிகளில் ஒன்றான திருநாகை என்கிற திவ்யதேசத்தை தொடர்ந்து அனுபவித்துக் கொண்டு வருகிறோம். பிரம்மாண்ட புராணத்தினாலே சௌந்தராரண்ய கஷேத்திரம் என்று வர்ணிக்கப்பட்டதான இந்த ஸ்தல புராணம் 10 அத்தியாயங்களாலே நைமிஷாரண்யத்தில் சூத பௌராணிக மகர்ஷியாலே சவுனக பகவான் முதலான ரிஷிகளுக்கெல்லாம் அருளி செய்யப்பட்டது. இந்த ஸ்தல புராணத்துல தொடர்ந்து 4 அத்தியாயங்கள் பார்த்தோம். துருவன் தபஸ் பண்ணி பெருமாளை சேவித்தது, மார்க்கண்டேயர் பெருமாளை சேவித்து பிரார்த்தனை பண்ணிண்டது, மார்க்கண்டேயருக்கு பெருமாள் பஞ்சசம்ஸ்கார மகிமை, ஆச்சாரியனுடைய பெருமை, திருவாராதன கிரமம் இதையெல்லாம் உபதேசம் பண்ணினது. இந்த க்ஷேத்திரத்திற்கு சௌந்தராரண்ய க்ஷேத்திரம் என்று பெயர் வருவதற்கான காரணம், பிருகு மகர்ஷியனுடைய சாபத்தினாலே இழந்த தன்னுடைய சௌந்தரியத்தை, அழகை பார்வதி இங்கு திரும்ப பெற்ற விருத்தாந்தம். அதே சாபத்தினாலே ருத்ரன் காபாலியாகிற தசையிலிருந்து நிவிருத்தி பெற்றதான சரித்திரம், இதையெல்லாம் பார்த்துட்டு வந்தோம். தொடர்ந்து 5வது அத்தியாயம் மற்றும் 6வது அத்தியாயத்தினாலே இந்த க்ஷேத்திரத்தினுடைய மகா புண்ணிய தீர்த்தமான சார புஷ்கரணியினுடைய மகாத்மியம், 5ஆம் அத்தியாயமும் 6ஆம் அத்தியாயமும் சார புஷ்கரணி மகிமா என்கிற பெயரை உடைய அத்தியாயங்கள். முதல்ல இந்த 5ஆம் அத்தியாயத்தினாலே சார புஷ்கரணி என்று பெயர் வருவதற்கு என்ன காரணம், அதனுடைய பெருமைகள் என்னென்ன அப்படின்னு சொல்றார். ரிஷிகளே, சரஸ்சுகளில், புஷ்கரணிகளில், தீர்த்தங்களில் மிகவும் சிறந்தது, உத்தமமானது, மேன்மையானது சார புஷ்கரணி. அந்த சார புஷ்கரணி இந்த வனத்திலே, சௌந்தராரண்ய வனத்திலே தான் உள்ளது. இந்த புஷ்கரணி எப்படி ஏற்பட்டதுன்னா, எம்பெருமான் இந்த க்ஷேத்திரத்திலே அவதரிக்க போகிறான் அப்படின்னு ரிஷிகள்லாம் தெரிஞ்சுண்டா, விசேஷமா துருவன் முதலானவாள்லாம் இங்க தபஸ் பண்ணிட்டு இருக்கா, தீவிரமான தபஸ் பண்ணிட்டு இருக்கா. அந்த தபஸுக்கு சேவை சாதிக்கிறதுக்காக பெருமாள் இங்க எழுந்தருள போறார் அப்படின்னு ரிஷிகள்லாம் தங்களுடைய திவ்ய திருஷ்டினால உணர்ந்தா. அப்போது எம்பெருமான் எழுந்தருள் இருக்கிறதான க்ஷேத்திரத்தில் தீர்த்தம் விசேஷமா இருக்க வேணுமே. அதுவும் இல்லாமல் பெருமாள் இங்க வரப்போறார், யாரோ தபஸ் பண்ணிட்டு இருக்கா, விசேஷமான தபஸ் பண்ணிட்டு இருக்கா, பேருக்கெல்லாம் தபஸ் பண்ணல, பெருமாள் அவசியம் அங்க வரப்போறார், வந்து சேவை சாதிக்க போறார். யாருடைய தபஸாவது பூர்த்தி ஆற சமயத்துல பெருமாள் வந்து சேவை சாதிக்கிறச்ச அங்க இருக்கிற எல்லாரும் பெருமாளை சேவிக்கலாம் இல்லையோ. விசேஷமா யாரானும் பெரிய யாகம் பண்றா, பெருமாள் வரணும்னு உத்தேசிச்சு பண்றா, பெருமாள் வரார், வந்தா யாகம் பண்ற எஜமானர் மாத்திரம் பெருமாளை சேவிக்கிறது இல்லையே. காஞ்சிபுரத்துல பிரம்மா அஸ்வமேத யாகம் பண்ணினார், தேவர்கள், ரிஷிகள், மனுஷியால்னு எல்லாரும் தானே தேவ பெருமாளை சேவித்தா. அந்த மாதிரி யாகமோ தபஸோ முடிகிற சமயத்துல பெருமாள் எழுந்தருள்கிற போது பெருமாளை எல்லாரும் சேவிப்பா. அதனால பெருமாள் யாருடைய தபஸுக்கோ பலன் கொடுத்து இங்க பிரத்யட்சமா வரப்போறார், நாம இங்க தங்கி இருந்து இதே ஊர்ல இருந்தாலே பெருமாள் எழுந்தருள்ற போது சுலபமா பெருமாளை சேவிச்சுடலாம் அப்படின்னு ரிஷிகள்லாம் இங்க வாசம் பண்றதுக்கு தீர்மானம் பண்றா. தீர்மானம் பண்ணின போது இவெல்லாம் மகர்ஷிகள் ஒன்னும் அண்ணா ஆச்சார அனுஷ்டானங்களோடு இருக்கிறவா. இவா நிமஜ்ஜன ஸ்நானம்னு சொல்லக்கூடிய மூழ்கி தீர்த்தமாடக்கூடியதான அந்த அனுஷ்டானத்தை உடாம பண்ணக்கூடியவா. தீர்த்தாமாடுறது அப்படின்னாலே மூழ்கி தீர்த்தாமாடுறது தான் சாஸ்திரப்படி சொல்லப்பட்டது. அதனால ஒரு புஷ்கரணியை ஏற்படுத்தணும், ஒரு தடாகத்தை ஏற்படுத்தணும் அப்படின்னு இவெல்லாம் தங்களுக்காக ஒரு குளத்தை வெட்டி ஒரு புஷ்கரணியை உண்டு பண்றா. இந்த புஷ்கரணி கேவலம் மனுஷியாலான, ரிஷிகளான நாமெல்லாம் தீர்த்தாமாடி அனுஷ்டானம் பண்றதுக்காக மட்டும் ஏற்படுத்தல. சர்வேஸ்வரனான ஸ்ரீமன் நாராயணன் இங்க வந்து துருவனுக்கு சேவை சாதிக்க போறார், மார்க்கண்டேயருக்கு சேவை சாதிப்பார், இன்னும் பல பேர் தபஸ் பண்ணி பெருமாளை சேவிக்க போறா. எம்பெருமான் இங்க மார்க்கண்டேயருடைய பிரார்த்தனையினாலே நித்தியவாசம் பண்ண போறார். அதனால இந்த தீர்த்தத்தை எம்பெருமானுடைய ஸ்ரீபாத தீர்த்தமா புண்ணிய தீர்த்தமாக்கணும்,
இந்த தீர்த்தத்தை கொண்டு எம்பெருமானுக்கு அர்க்யபாத்திய ஆச்சமணியாதிகள்லாம் சமர்ப்பிப்பா. இந்த தீர்த்தத்தால எம்பெருமானுக்கு திருமஞ்சனம் எல்லாம் நடக்கும். இந்த தீர்த்தத்துல எம்பெருமான் ஸ்ரீபாத தீர்த்தம் சேர்ப்பதாகிற சக்கர தீர்த்த ஸ்நானம் தீர்த்தவாரி எல்லாம் கூட நடக்கும். அதனால ரொம்ப புண்ணிய தீர்த்தமாக இந்த தீர்த்தத்தை நிர்மாணம் பண்ண வேணும் அப்படின்னு ரிஷிகள்லாம் அவளுக்குள்ள பேசிண்டா. பகவானுக்கு பக்தாலானை வாழ்லாம் சேர்ந்து பண்ணக்கூடிய ஒரு சின்ன கைங்கரியமா இதை பேசிண்டா. ரிஷிகள் ஒன்றும் மகா தபஸ்விகள் ஒன்றும் என்ன பண்ணினா, ஒரு ரிஷியம் ஒரு புண்ணிய தேவதையின் இடத்துல போனா. புண்ணிய நதி தேவதை கங்கா காவிரின்னு எத்தனை புண்ணிய நதிகள் இருக்கா. கங்கா, காவிரி, யமுனா, கோதாவரி, சரஸ்வதி, கிருஷ்ணா அப்படின்னு எத்தனையோ புண்ணிய நதிகள் இந்த பாரத தேசத்துல இருக்காள். ஒன்னும் அவ உற்பத்தி ஆகக்கூடிய இடத்துக்கெல்லாம் ஒரு ரிஷியம் போனா. போய் அந்த நதி தேவதையை குறித்து தபஸ் பண்ணி அவ நேர்ல வரும்படியா பிரார்த்தித்தாவாள. அவ வந்தபோது உங்களுடைய சாநித்தியத்தை உங்களுடைய சாரத்தை எல்லாம் கொடுங்கோ, நாங்க நிர்மாணிச்சிருக்கிற அந்த புஷ்கரணியில கொண்டு சேர்க்கணும். லோகத்திலே இருக்கக்கூடிய அத்தனை புண்ணிய நதிகளினுடைய சாரமும் சேர்ந்த புஷ்கரணியா அந்த புஷ்கரணி அமையணும். அந்த புஷ்கரணி கரையில எம்பெருமான் சேவை சாதிக்கணும். அந்த தீர்த்தத்தை கொண்டு எம்பெருமானுக்கும் பிராட்டிக்கும் உற்சவாதிகள் எல்லாம் நடக்கணும், திருமஞ்சனாதிகள் எல்லாம் நடக்கணும் அப்படின்னு பிரார்த்திச்சா எல்லா ரிஷிகளும். மகா தபஸ்விகள் இவா கூட்ட போது வரல என்ன சவிச்சிட போறான்ற பயத்துல நதி தேவதைகள்லாம் இவா போய் பிரார்த்திச்சுன்ற க்ஷணத்துல இவா முன்னாடி வந்து நின்னது. எல்லா நதியும் தன்னுடைய பாகத்தை தன்னுடைய சாநித்தியத்தை கொடுத்தது. அந்தந்த நதியில இருந்து கொஞ்சம் கொஞ்சம் தீர்த்தம் எடுத்துட்டு வந்து கலக்கறாப்புல இந்த நதியில அந்த எல்லா நதிகளினுடைய சாரத்தையும் கொண்டாந்து கலந்தா ரிஷிகள்லாம். அனைத்து புண்ணிய நதிகளினுடைய சாரத்தையும் அப்படி பழத்தில இருந்து சாறு பிழிவது போல பிழிந்து கொண்டு வந்து இந்த புஷ்கரணியில சேர்த்தா. இப்படி பல புண்ணிய நதிகளினுடைய சாரமான தீர்த்தத்தை எல்லாம் கொண்டிருக்கிறபடியினால இதற்கு சார புஷ்கரணின்னு பேரு. லோகத்துல புண்ணிய தீர்த்தங்கள்னு என்னென்னவெல்லாம் உண்டோ அது அத்தனையினுடைய சாரமும் சேர்ந்திருக்கிற புஷ்கரணி சாண புஷ்கரணி. இந்த புஷ்கரணி எப்படி இருந்துதான், ரொம்பவும் நிர்மலமா ரொம்பவும் தெளிவா இருந்துதான். கலக்கம் இல்லாம அந்த தீர்த்தத்தை பார்த்து 12 திருமணிட்டுக்கலாம். அந்த மாதிரி ஆச்சரியமான ஒரு தெளிவோடு இருந்துதான். இது எதை குறிக்கிறது அப்படின்னா, இது கலக்கம் இல்லாமல் தெளிந்திருப்பது போல இதுல தீர்த்தாமாடுறவாலையும் தோஷ சம்பந்தம் இல்லாமல் பாவ சம்பந்தம் இல்லாமல் பாவங்களிலிருந்து தோஷங்களிலிருந்து அவாலையும் விடுபடும்படியாக பண்ணி அவாலையும் தெளிவா வச்சுட்டு இருக்கோம். எம்பெருமான அனுபவிக்கணும், எம்பெருமான அடையணும், எம்பெருமான சேவிக்கணும்னு சொன்னா பாவங்கள் தோஷங்கள் எல்லாம் நம்ம கிட்ட இருக்கக்கூடாது. நிர்மலமானவாளா நாம் இருக்கணும். பிரகிருதி சம்பந்தம் இருந்துட்டு இருக்கு, பாவ புண்ணியங்கள்லாம் பண்ணிட்டு இருக்கோம். எப்படி அதனுடைய சம்பந்தம் எல்லாம் இல்லாம தோஷம் இல்லாதவாளா இருக்கிறது அப்படின்னா, இந்த மாதிரி புண்ணிய தீர்த்தங்கள்ல ஸ்நானம் பண்ணினா அந்த புண்ணிய தீர்த்தங்கள் நம்முடைய பாவங்களை தோஷங்களை தாங்கள் கிரகித்துக் கொண்டு நம்மள நிர்மலமாக்கிடுறதுன்னு சாஸ்திரம் சொல்றது. அந்த மாதிரி என்ன பாருங்கோ, எவ்வளவு தெளிவா இருக்கேன், எவ்வளவு நிர்மலமா அழுக்கில்லாம தோஷம் இல்லாம இருக்கேன். வாங்கோ வந்து என் இடத்துல தீர்த்தாமாடுங்கோ, உங்களையும் தோஷ சம்பந்தம் இல்லாமல் பாவ சம்பந்தம் இல்லாமல் நிர்மலமா ஆக்கி விடுறேன் அப்படின்னு சொல்றது போல பலன்னு தெளிவா இருக்கான் அந்த சார புஷ்கரணி தீர்த்தம். தீர்த்தாமாடுறவாளுடைய பாவங்களை எல்லாம் போக்கக்கூடியதான சக்தி வாய்ந்ததாக இருக்கான். அதனால ரிஷிகள்லாம் சொல்றாலாம், நாம் இதற்கு சார புஷ்கரணின்னு பெயர் சூட்டினது மிகவும் பொருத்தம், ரொம்ப உத்தமமான புஷ்கரணி அப்படின்னு அந்த புஷ்கரணியை சேவிச்சுட்டு இருக்கா. இப்போ இவாதான அந்த குளத்தை வெட்டினா என்னத்தை அதை சேவிச்சுண்டு அப்படின்னா, லோகத்துல இருக்கக்கூடிய அத்தனை புண்ணிய நதி தேவதைகளும் அதுல குடியிருக்கா இப்போ. அதனால அந்த பக்தியினால சேவிக்கிறா. இப்படி மகரிஷிகள் எல்லாரும் தினம் வந்து அதுல தீர்த்தாமாடி திரிகால சந்தியாவந்தனங்கள்லாம் பண்ணி அதன் கரையில அனுஷ்டானங்கள் ஜபங்களை எல்லாம் பண்ணிட்டு இருக்கா. எம்பெருமான சேவிக்கிறதுக்காகவே இந்த கஷேத்திரத்துல எம்பெருமான் வருவதற்கு முன்னாலேயே வந்து காத்து கொண்டிருக்கிற இந்த ரிஷிகள்லாம் பரம பாகவதால் ஒன்னும் பகவானுடைய சேவையை எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கா. பகவானுக்கு ஒரு கைங்கரியமும் பண்ணனதாக ஆகட்டும் அப்படின்னு விசேஷமா நதி தேவதைகள்லாம் கூட்டாந்து பிரதிஷ்டை பண்ணி ஒரு சார புஷ்கரணியும் ஏற்படுத்தியிருக்கா. அப்ப இவெல்லாம் பாகவதா தானே, பகவத் கைங்கரியம் பண்றவா தானே. பகவான் வருவதற்கு முன்னாலேயே இந்த கஷேத்திரத்துல ஒரு தீர்த்தம் உற்பத்தி ஆயிடுத்து. அதுவும் பாகவதாலுடைய முயற்சியினால பாகவத கரஸ்பர்ஷத்தினால ஆயிருக்கு. பாகவதாலான ரிஷிகள்லாம் இந்த தீர்த்தத்தை ஸ்பரிசம் பண்ணிருக்கா. அவ தினம் அதுல தீர்த்தம் ஆடினபடினாலே பாகவத ஸ்ரீபாத தீர்த்தமாகவும் அந்த சார புஷ்கரணி ஆச்சு. பாகவதாலான ரிஷிகள்லாம் அதுல தங்களுடைய திருவடிகளை வைத்து மூழ்கி தீர்த்தமாடுறா. அவளுடைய ஸ்ரீபாத தீர்த்தம் அதுல கலக்கிறது ஒன்னும். அதனால அது பாகவத ஸ்ரீபாத தீர்த்தம். சாஸ்திரம் சொல்றது, ஏதத் சமஸ்த பாபானாம் பிராயஷ்சித்தம் மனேஷிபிஹி,
நிர்ணீதம் பகவத் பக்த பாதோதக நிஷேவனம். எல்லா பாவங்களுக்கும் ஒரு பிராயசித்தம் இருக்க முடியும்னு சொன்னா அது பாகவதாளுடைய ஸ்ரீபாத தீர்த்தத்தை ஸ்வீகரிப்பது. நம்ம சம்பிரதாயப்படி பாகவதால்ல யார் வசந்த பாகவதர் அப்படின்னா ஆச்சாரியால். அதனாலதான் நாம நம்முடைய பாவங்கள் எல்லாம் ஒழிவதற்காக ஆச்சாரியனுடைய ஸ்ரீபாத தீர்த்தத்தையோ அல்லது ஆச்சாரியன் சமீபத்துல இல்ல அல்லது பரமபதி சுட்டர் அப்படின்னா அவருடைய ஸ்ரீபாதுகா தீர்த்தத்தையோ சேர்த்துண்டு பாவம் எல்லாம் நீங்கி பவித்ரால் ஆறும். அந்த மாதிரி ஒரு பாகவதரான ஆச்சாரியனுடைய ஸ்ரீபாத தீர்த்தத்துக்கே அத்தனை ஏற்றம் அப்படின்னா இத்தனை ரிஷிகளான பாகவதால் அத்தனை பேரும் ஸ்ரீபாத தீர்த்தம் சேர்த்திருக்கா. அதனால பரம பவித்திரமான பாகவத ஸ்ரீபாத தீர்த்தம் இந்த சார புஷ்கரணி. சகல புண்ணிய நதிகளினுடைய சம்பந்தம் பெற்றது ஒண்ணும், பாகவத ஸ்ரீபாத தீர்த்தம்னு சொல்லக்கூடியது ரெண்டு, ஒண்ணுக்கு மேற்பட்ட பல பாகவதாலுடைய ஸ்ரீபாத தீர்த்தம்னு சொல்லக்கூடியது 3 பெருமை இது வரைக்கும் அதுக்கு. மேலும் இந்த தீர்த்தத்தினுடைய பெருமையை சொல்லிட்டு வர்றார். இந்த குளத்துல இந்த புஷ்கரணியில யார் ஒருத்தர் தீர்த்தாமாடி பித்ரு தர்ப்பணங்களை எல்லாம் பண்றாலோ அல்லது இதனுடைய கரையிலே சார்தாதிகளை எல்லாம் அனுஷ்டிக்கிறாளோ அவ தங்களுடைய மூதாதையர்கள் அத்தனை பேருக்கும் திருப்தி பண்ணினவர்களாரா. அந்த பித்ரு தேவதைகளுடைய அனுகிரகத்தினால அவளுடைய குலம் சர்வ விதங்களிலும் தழைக்கிறது, லோகத்திலே எல்லா விதமான நன்மைகளையும் க்ஷேமங்களையும் மேன்மைகளையும் பெறுகிறது. இந்த தீர்த்தத்துல தீர்த்தாமாடுறவா அவ பண்ணின பஞ்சமகா பாதகங்கள்ல இருந்து விடுபடுறா, உபபாதகங்கள்னு சொல்லக்கூடிய சின்ன சின்ன பாவங்கள்ல இருந்து விடுபடுறா. மொத்தத்துல இதுல தீர்த்தாமாடுற மனுஷன் பாவ சம்பந்தம் நீங்கி நல்ல கதிக்கு போறான். இந்த புஷ்கரணியினுடைய கரையிலே பண்ணக்கூடிய ஜபமோ அனுஷ்டானமோ தானமோ தபஸோ தர்ப்பணமோ எல்லாமே அக்ஷயமான அழிவில்லாத பலனை தரும், நிறைய பலன் தரும். இதே அனுஷ்டானம் ஜானம் தபஸ் தர்ப்பணம் இதெல்லாம் வேற எங்கினா பண்ணா என்ன பலனோ அதை விட பல மடங்கு பலனை தரக்கூடியது. எந்த ஒரு மனுஷன் என்ன பலன் வேணும்னு பெருமாளை பிரார்த்திச்சுண்டு இந்த புஷ்கரணியில தீர்த்தாமாடுறானோ அவன் தீர்த்தாமாடின மாத்திரத்தில் அந்த பலன் நிறைவேறக்கூடியதான பெருமை படைத்த தீர்த்தம் அப்படின்னு சொன்ன உடனே சவுனக பகவான் கேட்கிறார், அப்படியா இதுவரைக்கும் யாரான அதுல தீர்த்தாமாடி தங்களுடைய இஷ்ட சித்தியை பெற்றிருக்கிறார்களா? இவா என்ன ஆசைப்பட்டாலும் அது அவளுக்கு கிடைச்சிருக்கா? அந்த மாதிரி யாரானும் அதுல தீர்த்தாமாடி அவளுடைய கோரிக்கை நிறைவேற பெற்றவர்கள் இருந்தால் அவளை பத்தியும் சொல்லணும் அப்படின்னு கேட்கிறார். ஒருத்தர் என்ன, பல பேர் இருக்கா, அதுவும் ரொம்ப பிரசித்தமானவாள்லாம் இருக்கா, சொல்றேன் கேளு அப்படின்னு சூத்தர் சொல்றார். சந்திரன் இருக்கானே, சந்திரன் இந்த குளத்துல தீர்த்தாமாடி தனக்கு ஆதிபத்தியத்தை வேண்டினான், கிடைத்தது. ஆதிபத்தியம் அப்படின்னு சொன்னா தான் தான் எல்லாம்னு சொல்லும்படியான ஒரு பெருமை, அதீதமான புகழ், அப்படி கொடிகட்டி பறக்கக்கூடியதான ஒரு தலைமை பண்பு. அந்த ஆதிபத்தியம் ஓனோன்னு கேட்டான். சார புஷ்கரணி தீர்த்த மகிமையினால அவனுக்கு அது கிடைச்சது. அருந்ததின்னு சொல்லக்கூடியவள் இந்த குளத்துல ஸ்நானம் பண்ணி அதனுடைய மகிமையினாலதான் வசிஷ்டரை கணவரா அடைந்தாள். இந்த தீர்த்தத்துல ஸ்நானம் பண்ணிதான் நகுஷன் பாம்பு ஜன்மாவிலிருந்து விடுபட்டான். இந்த தீர்த்தத்துல தீர்த்தாமாடிதான் புரூரவ சக்கரவர்த்தி தேவலோக மாதுவான ஊர்வசியை தன் மனைவியாக அடைந்தான். இந்த தீர்த்தத்துல ஸ்நானம் பண்ணிதான் துருவன்னு சொல்லக்கூடிய மகாபாகவத்தன் மகா ஞானியாக ஆனான். தினம் இதுல தீர்த்தாமாடி அனுஷ்டானங்கள் பண்ணிண்டு ஜபம் பண்ணிட்டு தான் எம்பெருமான சேவித்து தபஸ் பண்ணி எம்பெருமானுடைய அனுகிரகத்தினால பெரிய சக்கரவர்த்தியாகி துருவ நட்சத்திர மண்டலத்தையும் அடைந்தான். இந்த சார புஷ்கரணியில தீர்த்தாமாடிதான் மார்க்கண்டேயர் நிறைய ஆயுச பெற்றார், தீர்க்கமான ஆயுச பெற்றார். இந்த சார புஷ்கரணியில தீர்த்தாமாடிதான் தர்மதேவர்னு சொல்லக்கூடியவர் மோட்சம் போனார். இப்படி பல பேரை சொல்லிண்டே போலாம், பிரசித்தமானவா ரிஷிகள் தேவர்கள்னு பல பேரை சொல்லிண்டே போலாம். அந்த மாதிரி நிறைய பேர் இதுல தீர்த்தாமாடி அவளுடைய இஷ்டங்களை எல்லாம் நிறைவேற்றி கொண்டதான உத்தமமான தீர்த்தம் இது. அதனால ரிஷிகளோ மனுஷாலோ யாரா இருந்தாலும் பிரார்த்திச்சுண்டு இதுல தீர்த்தாமாடினா அவளுடையதான இஷ்டமும் பூர்த்தி பெறும் அப்படின்றதுல சந்தேகம் வேண்டாம். பல பேர் இதுல தீர்த்தாமாடி நன்மைகளை பெற்று நற்கதிக்கு போனார்கள் அப்படின்னு சொல்றார். இத்தனை உதாரணங்கள் சொன்னாலும் விசேஷமா மனசுல பதியும்படியா ஒரு கதை சொல்றேன். அந்த கதையினால இந்த புஷ்கரணியினுடைய மகாத்மியம் மேலும் நன்னா விளங்க உங்களுக்கு அப்படின்னு ஒரு கதை சொல்றார். விந்திய தேசம்னு ஒரு தேசம், அந்த தேசத்துல வசுன்னு ஒரு பிராமணர் இருந்தார். அவருக்கு கண்டன் சுகண்டன் அப்படின்னு 2 குமாரா இருந்தா. அந்த பிராமணர் ஆச்சார அனுஷ்டானங்கள் தவறாம ஒரு பிராமணர் எப்படி இருக்கணுமோ அப்படியே வாழ்ந்துட்டு வந்தார். மகா ஞானி,
நல்ல மனசு படைத்தவர். அவருக்கு நாளடைவுல கிரகஸ்த தர்மத்தை திறந்துட்டு சன்னியாசம் வாங்கிக்கணும்ன்ற ஆசை வந்தது. அதனால ஆத்துல எல்லார்டையும் சொல்லிண்டு சொத்தை எல்லாம் பிரிச்சு கொடுத்துட்டு சன்னியாசம் வாங்கிக்கலான்னு தீர்மானம் பண்ணினார். தான் நல்ல வழியில சம்பாதித்த அத்தனை சொத்தையும் 2 பாகமா சமமா பிரித்து தன்னுடைய குமாராலான கண்டனுக்கும் சுகண்டனுக்கும் சமமா பிரிச்சு கொடுத்துட்டார். அம்மாவை நன்னா பாத்துக்கோங்க, நான் சன்னியாசம் வாங்கிக்க போறேன், தாயாருக்கு நீங்க தான் கதி, நன்னா அவளை ரட்சிக்கணும் அப்படின்னு அந்த ஒரு பொறுப்பை மாத்திரம் அவகிட்ட கொடுத்துட்டு, பெரிய பணக்காரர், பெரிய நிலப்புலங்களை எல்லாம் உடையவர், சக்கரவர்த்தி ஆட்டமா, அது எல்லாத்தையும் சமமா பிரிச்சு கொடுத்துட்டார். கையில ஒண்ணும் இல்லாம வெறுங்கையோடு கூட சன்னியாசம் வாங்கிக்கிறேன்னு புறப்பட்டு போயிட்டார் ஆத்த விட்டு. அவர் போனார், சன்னியாசம் வாங்கிட்டார், அப்படி காலம் தள்ளினார், பரம்பதிச்சுட்டார். இவா கண்டனும் சுகண்டனும் ஆரம்பத்துல நன்னாதான் இருந்தா, போக போக திருத்தகப்பனார் ஆத்துல இல்ல, இவாளை கேள்வி கேட்கிறவா இல்ல, இவாளுக்கு நேரம் சரியில்லாத போயிடுத்து, புத்தி கலங்கி போயிடுத்து. அப்பா எவ்வளவு கஷ்டப்பட்டு தர்ம வழியிலேயே பணத்தை சொத்தை எல்லாம் சேர்த்து வச்சாரோ அதையெல்லாம் அதர்ம வழியிலேயே செலவழிக்கிறதுன்னு முடிவு பண்ணினான். சூதாடுறது, கள்ளு சாப்பிடுறது, பொய் பேசுறது, பந்தயங்கள்லாம் கட்டுறது, தப்பான இன்பங்களை அனுபவிப்பது அப்படின்னு தீய வழிகளிலேயே அந்த தர்மத்தினாலே சம்பாதித்த அத்தனை பணத்தையும் செலவு பண்ணினான். இப்படி இவா ஊதாரிகளா ஊர் சுத்திண்டு கண்ணா பின்னான்னு செலவு பண்ணிட்டு பணத்தை வாரி இறைச்சுட்டு இருந்ததுல அவர் கொடுத்த மொத்த சொத்தம் தீர்ந்து போயிடுத்து. நமக்கு தான் இவ்வளவு சொத்து இருக்கே, நாம ஏன் உத்தியோகம் பண்ணணும்னு இவ எதுவும் தொழிலும் பண்ணாம இருந்தா. உட்கார்ந்துட்டே சாட்டா மலையும் தீர்ந்து போயிட்டுன்னு சொல்லுவாள் இல்லையோ, அந்த மாதிரி அப்பா கொடுத்த அத்தனையும் தீர்ந்து போயிடுத்து. 2 பேரும் ஓட்டாண்டியா போயிட்டா. ஆனா அந்த பணத்தை எல்லாம் வச்சுட்டு இத்தனை நாள் இவா அல்ப சுகங்கள்ல எல்லாம் ஈடுபட்டு இருந்தாலும் ஒன்னும் சூதாடுறது, கள்ளு சாப்பிடுறதுன்னு அந்த அல்ப போகங்களை, அந்த சிற்றின்பங்களை எல்லாம் இவாளால விட முடியல. சரி, எப்படியா அதுக்கு பணம் வேணுமே, என்ன பண்றதுன்னு பணம் எல்லாம் செலவாயிடுத்து, சொத்தெல்லாம் போயிடுத்து. ஆத்துல இருக்கிற பண்ட பாத்திரங்களை எல்லாம் வித்து குடிக்க ஆரம்பித்தா. அதுவும் போயிடுத்து. இனி ஒண்ணுமே இல்லைன்னு சொல்றச்ச கொள்ளையடிக்கிறது, வழிப்பறி பண்றது, திருடுறது இதெல்லாம் பண்ணி அந்த பணத்தினால சந்தோஷமா இருக்கணும்னு தீர்மானம் பண்ணி திருடாலா வழிப்பறி கொள்ளையாலா மாறிவிட்டாயவா. மாறி நிறைய பேருடைய பணத்தை கொள்ளையடித்து அதனால இந்த மாதிரி அல்ப சுகங்களை எல்லாம் அனுபவிச்சுட்டு கொஞ்ச நாள் காலம் தள்ளிண்டு வந்தா. தாயாரையும் ரட்சிக்காம விட்டுட்டா. அந்த அம்மா பாவம் நோய்வாய்ப்பட்டு போயிட்டாவா. இப்போ இவ திருடிண்டு வர சமயத்துல ஒரு சமயம் அரசாங்க காவலர்கள்லாம் அப்படியே ரோந்து வந்துட்டு இருந்தவா இவாளை புடிச்சுண்டு அரசவைக்கு அழைச்சிட்டு போய் ராஜா முன்னாடி நிறுத்தினான். நிறுத்தின போது இவ என்னென்ன தப்பு பண்ணினான்னு அத்தனையும் கண்டுபிடிச்சா. ஒரு வசந்த பிராமண குடும்பத்துல ஒரு பெரிய சுவாமியினுடைய பிள்ளைகளா பிறந்துட்டு ஒரு சன்னியாசியினுடைய பிள்ளைகளா இருந்துட்டு இந்த மாதிரி எல்லாம் பண்றது ரொம்ப தப்பு. அவருடைய பேரை, அந்த வம்சத்தினுடைய பேரை கெடுக்கக்கூடியதான காரியம் இது. இந்த மாதிரி இன்னொரு பிராமணன் பண்ணக்கூடாது. அதனால இவாளை சாஸ்திரப்படி மரண தண்டனை கொடுங்க, இவாளை தூக்குல போடுங்கன்னு சொல்லிட்டான். உடனே என்ன பண்ணினா, சர்வசாதாரணமா தூக்குல போட்டா இவாளுக்கு அந்த வழி தெரியாத போயிடும், இவா துடிதுடிச்சு சாகணும். அதனால இவாள் என்ன பண்றீங்க, பருந்துகளுக்கு கழுகுகளுக்கு இரையாக்கிடுங்க அப்படின்னு சொன்னான். பார்த்தா என்ன பண்றதுன்னா அமைச்சர்கள்லாம் ஆலோசனை சொன்னான். இவா பண்ண தப்புக்கு அந்த மாதிரி ஒரு தண்டனை கொடுக்கறது சரிதான். ஆனா அந்த மாதிரி உயிரோட இவாளை தூக்கிட்டு போய் கழுகுக்கு போட்டா இவா தப்பிச்சு போயிட்டான்னா என்ன பண்றது? அதனால கண் முன்னாலே இவாளை தூக்குல போட்டு இவா பிராணன் போனா விட்டு இவாளை சம்ஸ்காரம் பண்ணாம கொண்டு போய் கழுகுகளுக்கு இரையா போட்டு விடலாம். அதனால இவா பிராணன் போயிடுத்துன்ற திருப்தியும் நமக்கு கிடைக்கும், அவளுக்கும் தண்டனை கொடுத்தபடி ஆகும், நீங்க சொன்னதும் நடக்கும்னு அமைச்சர்கள்லாம் ஆலோசனை சொன்னான். சரின்னு அதே மாதிரி தூக்குல போட்டா 2 பேரும் செத்து போயிட்டா. மரண தண்டனை நிறைவேற்றியாச்சு. இப்போ அந்த சரீரத்தை சம்ஸ்காரம் பண்றதுக்கு கொடுக்காம அதை கொண்டு மலையில உருட்டி விட்டுட்டா பிணந்தின்னி கழுகுகள்னு இருக்கும், செத்து போனவாளுடைய மாம்சங்களை எல்லாம் கொத்தி தின்ற கழுகு. அது முன்னாடி கொண்டு போய் போட்டா நிறைய கழுகுகள் சேர்ந்துட்டு மொத்தமா தின்னு தீத்துது. இவாளுடைய ஆத்மா யமலோகத்துக்கு போச்சு. ஏன்னா நிறைய தப்பு பண்ணி பாவம் பண்ணி மரண தண்டனை விதிக்கப்பட்டு அப்போதானே நரகத்துக்கு போனா. அதனால யமன் முன்னாடி கொண்டு போய் யமதூதர்கள்லாம் இவா 2 பேரும் நிறுத்தினான். சித்திரகுப்தன் இவாளுடைய கணக்கெல்லாம் பார்த்தார்.
இவா எத்தனை பாவங்கள்லாம் பண்ணிருக்கா, அதுக்கு எந்தெந்த விதமான நரக்கங்கள்ல எத்தனை தண்டனை அனுபவிக்கணும் அப்படின்றதையெல்லாம் சொல்லி யமன் இவா இந்த நரக தண்டனை அனுபவிக்கும்படியா உத்தரவிடுங்கன்னு சொல்லிட்டான். சொன்ன யமன் என்ன பண்ணா, இந்த 2 பேர் பண்ணின பாவத்துக்கு என்னென்ன தண்டனை, எந்தெந்த நரக்கத்துல எத்தனை காலம் அனுபவிக்கணும்னு முறைப்படி சித்திரகுப்தரே நீர் சொல்லிட்டீர். ஆனா நான் இவா 2 பேரையும் நரக தண்டனையை பெருவைக்கும்படியா பண்ண போறது இல்ல. தம்பியை மட்டும் விட்டுருங்க, அவன் திரும்பி எங்க போனோம்னு நினைக்கிறானோ போட்டோம். அண்ணனை மட்டும் கொண்டு போய் நரகத்துல தள்ளுங்கோ, சொன்னபடி எல்லா தண்டனையும் கொடுங்கோன்னு சொல்லிட்டான் யமன். நரகத்துக்கு வந்திருக்கோம், யமலோக தண்டனை நிச்சயம் ஆயிடுத்து. இனி என்ன பண்றதுன்னு தெரியாம அண்ணன் பேசாம இருந்துட்டான். அவனை இழுத்துன்னு போட்டான். அவன் போய் நரக தண்டனை அனுபவிக்க ஆரம்பிச்சுட்டான். தம்பி எங்க இஷ்டப்படுறானோ அங்க அனுப்புங்கன்னு சொன்னானோ இல்லையோ, தம்பிக்கு ஒன்றும் புரியல. சரி யமனையே கேட்டுவிடலான்னு யமன் கிட்ட கேட்டான். ஹே யமதர்மராஜா, அண்ணா தம்பி நாங்க 2 பேரும் ஒரே சமயத்துல ஒரே தப்ப சேர்ந்தே தான் பண்ணினோம். அதனுடைய பலனாதான் ராஜா எங்க 2 பேருக்கும் ஒரே சமயத்துல மரண தண்டனை கொடுத்து எங்க சரீரத்தை கழுகுகள்லாம் தூக்கி போட்டார். இங்க வந்திருக்கோம். அப்படி இருக்கிறச்ச அண்ணாக்கு மட்டும் தண்டனை நிறைவேற்ற சொல்லி என்ன மாத்திரம் விட்டுட்டீங்களே, என்ன காரணம் அப்படின்னு கேட்டான். தெரிஞ்சுக்கலாமான்னு கேட்டான். உடனே யமன் சொன்னா, உங்க 2 பேரையும் தூக்குல போட்டு பிராணன் போன உடனே உங்க சரீரத்தை கொண்டு போய் கழுகுக்கு போட்டாலும் அப்ப கழுகுகள்லாம் உங்க 2 பேருடைய சரீரத்தையும் கொத்தி சாட்டுது. வேணுன்ற அளவுக்கு சாட்ட கழுகு அப்படியே ஒரு துண்டு மாம்சத்தை மென்னுண்டே போச்சு, பறந்து போச்சு. அப்படியே ஆகாசத்துல அது பறந்துட்டே போறச்ச அதுக்கு தீர்த்தம் சாப்பிடணும் போல இருந்தது. அப்ப பூலோகத்துல வந்து கீழே உட்கார்ந்தது. அங்க ஒரு புஷ்கரணி, ஒரு தீர்த்தம் இருந்தது, தடாகம். அதனுடைய கரைக்கு வந்தது. வந்தபோது ஒரு துண்டு மாம்சத்தை சாப்பிட்டுட்டே வந்தது. ஒன்னும் மாம்சம் எல்லாம் தின்னு தீத்தா விட்டு உன் மாம்சத்துல இருந்த ஒரு எலும்பை கொண்டாந்து இந்த சார புஷ்கரணி கரையில போட்டு விட்டது. மாம்சம் சாட்டாச்சு, எலும்பு எதுக்கு சாட்டுன்னு எலும்பு கீழே போட்டு போட்டு அந்த புஷ்கரணியில தீர்த்தம் சாப்பிட்டு அது பறந்து போயிடுது. யாரோ தீர்த்தமாட வந்த போது, அவன் நீச்சல் அடித்த போது அந்த சார புஷ்கரணியினுடைய தீர்த்தம், அதனுடைய நீர் திவளைகள், அந்த ஜல துளிகள் அது கரையில கொண்டாந்து போட்ட உன்னுடைய எலும்பு மேல பட்டது. உன்னுடைய எலும்பு மேல அந்த தீர்த்தம் பட்டதோன்னும். அதனால அந்த சரீரத்திற்கு சொந்தக்காரனான நீ நரகவாசத்தை அனுபவிக்க வேண்டாம். உனக்கு விசேஷமா பகவத் சம்பந்தம் உள்ள பாகவத ஸ்ரீபாத தீர்த்தமான தீர்த்தம் உன்னுடைய அஸ்தி மேல, உன் எலும்பு மேல பட்டிருக்கு. அதனால நீ நரகவாசம் பண்ண வேண்டாம், உனக்கு உத்தம லோகங்கள் தான் கிடைக்கும். அதனால யம யாதனையிலிருந்து நரக யாதனையிலிருந்து நீ விடுபட்ட, உன் இஷ்டப்படி நீ எங்க போனமோ போய்க்கோ அப்படின்னு யமன் அவனுக்கு சொல்லிட்டான். உடனே அவன் என்ன பண்ணினா, இது என்ன விசேஷம், நாம போய் தீர்த்தாமாடல, நம்ம சரீரத்தையும் கொண்டு போய் அதுல தீர்த்தாமாட்டல, அல்லது அந்த தீர்த்தத்தையும் கொண்டாந்து நம்ம சரீரத்து மேல கொட்டவும் இல்லை. ஏதோ பிணந்தின்னி கழுகு ஒன்னும் நம்ம மாம்சத்தை சாப்பிட்டு நம்ம எலும்பு கொண்டு போய் அந்த கரையில போட்டிருக்க, எவனோ தீர்த்தமாட வந்த போது அந்த நீர்த்துளி அது மேல பட்டதுக்கே நமக்கு நரகவாசம் இல்லாத போயிடுத்துன்னு சொன்னா, எவ்வளவு மேன்மை மிக்க தீர்த்தம். இப்போ எல்லா பாவங்கள்லயும் நமக்கு தோல் கொடுத்து சமானமா இருந்து நமக்கு உதவி பண்ணின நம்ம அண்ணா, கூட பிறந்த அண்ணா, உடன்பிறப்பு, அவன் போய் நரகத்துல தண்டனை அனுபவிச்சுட்டு இருக்கான். அவனையும் அந்த நரக தண்டனையில இருந்து மீட்கணும். அது இல்லாம நம்ம முன்னோர்கள் எத்தனை பேர் இந்த மாதிரி நரகத்துல தண்டனை அனுபவிச்சுட்டு இருக்காலோ அவாலையும் அதுல இருந்து மீட்டு அவாலையும் நல்ல கதிக்கு அனுப்பணும். இனி இந்த உத்தமமான சார புஷ்கரணி தீர்த்தத்துல போய் தீர்த்தமாடி அனுஷ்டானங்கள் எல்லாம் பண்ணி தர்ப்பணம் எல்லாம் பண்ணி என்னுடைய குலத்தை சேர்ந்த அத்தனை பேரையும் நான் யமலோகத்தில இருந்து விடுவிக்க போறேன்னு தீர்மானம் பண்ணினான். வசந்த பிராமண வம்சத்திலே ஒரு பெரிய மகானுடைய குமாரனா பிறந்தவனோன்னும், அதனால தர்ம ரீதியா எப்படி அனுஷ்டானங்கள் பண்ணி பெத்தவாளை கரை சேர்க்கறது, பெரியவாளை கரை சேர்க்கறதுன்னு சொல்லக்கூடிய சூக்ஷ்மங்கள்லாம் தெரிந்தவனா இருந்தபடினாலே, என்னதான் நடுவுல புத்தி கட்டு போய் தப்பு பண்ணவனா இருந்தாலும் இப்போது யமன் விடுவித்த போது அங்க இருந்து சார புஷ்கரணி கரைக்கு வந்தான். வந்து சார புஷ்கரணி கரையில வாசம் பண்ணிட்டு தினம் அதுல தீர்த்தாமாடினான். பல காலம் தீர்த்தாமாடிண்டு நல்ல கதியை அடையாம இருக்கிற தன்னுடைய பித்ருக்கள் அத்தனை பேரையும் உத்தேசிச்சு சங்கல்பம் பண்ணிட்டு பித்ரு தர்ப்பணங்களை எல்லாம் பண்ணிட்டு வந்தான் அந்த தீர்த்தத்தினால. அவன் அதுல தொடர்ந்து விசேஷ நாள்கள்ல பித்ரு தர்ப்பணங்கள் பண்ண 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 யமலோகத்துல நரக யாதனை அனுபவிச்சுட்டு இருந்த அவனுடைய முன்னோர்கள் எல்லாம் யமன் முன்னால கொண்டு வந்து நிறுத்தி வைக்கப்பட்டு
இவா குலத்தை சேர்ந்த ஒருத்தன் சார புஷ்கரணி தீர்த்தத்தினால அந்த கரையில இவாளுக்கு தர்ப்பணம் பண்ணிட்டு இருக்கான், அதனால இவா இனிமேல் நரகவாசம் பண்ண வேண்டாம்னு சொல்லி யமன் அவ அத்தனை பேரையும் விடுவிச்சுட்டான். இப்போ அவெல்லாம் திரும்ப வந்து பிறந்து தபஸ் பண்ணி பக்தி பண்ணி பெருமாளை போய் சேர்ந்தா, நல்ல கதிக்கு போனான். இவனும் சார புஷ்கரணி கரையிலேயே இருந்து கொண்டு எம்பெருமானை தியானம் பண்ணி இவனும் மோட்சத்துக்கு போய் சேர்ந்தான். இப்படி செத்து போன இவனுடையதான ஒரு எலும்பு துண்டின் மேல ஒரு தீர்த்த திவல ஒரு நீர்த்துளி பட்டத்துக்கே இந்த மகத்துவம் இருக்கும் அப்படின்னா, அனுதினமும் தீர்த்தாமாடினால் போகக்கூடிய பாவங்கள் ஒண்ணுமில்ல, கிடைக்காத வரங்கள் ஒண்ணுமில்ல அப்படின்றத நீங்க எல்லாம் புரிஞ்சுக்கணும். ஆரம்பத்துல நான் சொல்றச்ச இதுல யார் என்ன வேண்டின்னு தீர்த்தாமாடினாலும் அது நடக்கும்னு சொன்னீங்களே, எப்படின்னு கேட்டேன்னோ, இப்பேற்பட்ட ஒரு மகிமை ஒருத்தன் வாழ்ந்து முடிச்சிட்டதுக்கு அப்புறம் அவன் சரீரத்தினுடைய ஒரு பாகத்துல நீர் துளி பட்டாலும் அவன் வம்சமே கரையேறது, அவன் மூதாதையர்கள் அத்தனை பேரும் கரையேறான்னு சொன்னான். இருக்கிறவன் இந்த தீர்த்தத்துல போய் தீர்த்தாமாடுறேன்னு சங்கல்பிச்சுண்டு போய் ப்ராப்பரா தீர்த்தாமாடினா வரக்கூடிய பலன்களை சொல்லவும் வேண்டுமோ? இதுதான் இந்த சார புஷ்கரணியனுடைய மகாத்மியம் அப்படின்னு ஆச்சாரியர் சொன்னார். சிஷ்யாலாம் மீசில் எடுத்து போயிட்டா. இதனாலதான் போனவாளுடையதான அஸ்திய சஞ்சயனம் அப்படின்னு சொல்லி அந்த சம்ஸ்காரம் பண்றதோ, பக்கத்துல இருக்கக்கூடியதான நீர்நிலைகளை எதிலையான கொண்டு கரைக்கிறதோ அப்படின்ற வழக்கம் எல்லாம் வச்சுட்டு இருக்கா. பக்தி யோகமோ சரணாகத்தியோ அனுஷ்டித்தவன் அவசியம் மோட்சத்துக்கு போறான், அவனுக்கு இதெல்லாம் அவசியம் இல்லை. ஆனால் பக்தியோ பிரபத்தியோ அனுஷ்டிக்காம போயிட்டவா, மகா பாப்பிகளா இருக்கிறவா, சொர்க்க நரகாதிகளுக்கு போகக்கூடிய தன்மை உடையவா, இவாளுக்கெல்லாம் இது பண்றச்ச நாளடைவில் அவளுக்கு ஏதாவது ஒரு சம்ஸ்கார விசேஷம் ஏற்பட்டு அவளுக்கும் எம்பெருமானுடையதான லோகம் கிடைக்க வேண்டும் என்பதற்காக பண்ணக்கூடிய உத்தமமான சம்ஸ்காரங்கள் இதெல்லாம். பிரபன்னாலா இருக்கிறவாளுக்கும் இந்த மாதிரி பண்றோம்னா பண்றதுல ஒன்றும் தப்பு இல்லை. பன்னிண்ட சரணாகத்தினால பெருமாள் மோட்சம் கொடுத்து விடுறார். இந்த சரீரத்துக்கான சாந்தி சம்ஸ்காரமா சாஸ்திரத்துல சொல்லப்பட்டதுனால விசேஷமா இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கோன்றது தர்மம், அதுலயும் ஒன்றும் தப்பு இல்லை. இப்படி விசேஷமா ஆச்சாரியராலே 5ஆம் அத்தியாயத்தினாலே இந்த சாரபுஷ்கரணியினுடைய மகிமையானது உரைக்கப்பட்டது. இதோட 5ஆம் அத்தியாயம் முடிஞ்சு போயிடுத்து. அடுத்தபடியா 6வது அத்தியாயம். இந்த 6வது அத்தியாயத்தினாலும் மேலும் தொடர்ந்து சாரபுஷ்கரணியினுடைய மகிமையே ஆச்சாரியர் சொல்லிட்டு வரார். இந்த தீர்த்தத்திற்கு சாரபுஷ்கரணின்னு பேர் வந்ததுக்கு காரணம் சொன்னேன். எல்லா புண்ணிய நதிகளினுடைய சாரத்தையும் கொண்டாந்து ரிஷிகள் கலந்தா. அது மட்டுமல்லாமல் இந்த தீர்த்தத்திற்கு ஒரு பெருமை இருக்கு சொல்றேன். இந்த தீர்த்தத்தை சுத்தி இதனுடைய 8 திசைகளிலும் கிழக்கு மேற்கு வடக்கு தெற்குன்னு சொல்லக்கூடிய 4 பிரதான திசைகள், வடகிழக்கு வடமேற்கு தென்கிழக்கு தென்மேற்குன்னு சொல்லக்கூடிய உபதிசைகள்னு சொல்லக்கூடிய மூலைகள், இப்படி 8 திசைகளிலும் மகா புண்ணியமான புனிதமான நதிகள்லாம் சாநித்தியம் பண்ணிட்டு வசிக்கிறா. அந்த மாதிரி புண்ணிய தீர்த்த நதிகள்லாம் இதனுடைய கரையில சுத்தி வசிக்கிறதுனால இந்த மாதிரி ஒரு புனிதமான தீர்த்தம் கிடையாதுன்றதான் இதுக்கு ஒரு பெருமை. இந்த சார புஷ்கரணியினுடைய கிழக்கு பாகத்திலே கோதாவரி நதி சாநித்தியம் கொண்டு வசிக்கிறாள். இந்த புஷ்கரணியினுடைய தென்கிழக்கு மூலையிலே கங்கா நதி வசிக்கிறா. இந்த புஷ்கரணியினுடைய தெற்கு பாகத்திலே துங்கபத்ரா நதி வசிக்கிறா. இதனுடைய தென்மேற்கு மூலையிலே சரஸ்வதி நதி வசிக்கிறா. இந்த புஷ்கரணியினுடைய மேற்கு பாகத்திலே காவிரி நதி வசிக்கிறா. இதனுடைய வடமேற்கு திசையிலே யமுனா நதி வசிக்கிறா. இதனுடைய வடக்கிலே கிருஷ்ணா நதி வசிக்கிறா. இதனுடைய வடகிழக்கு மூலையிலே தாமிரபரணி நதி வசிக்கிறா. இதுக்கு நடுவுல நர்மதா நதியும் சாநித்தியமா வசிக்கிறா. தீர்த்தத்துக்கு நடுவுல நர்மதா நதியும் இருக்கா. நர்மதா நதி கரையில தான் மகாபலி யாகம் பண்ணினான். அங்கதான் பெருமாள் வாமனனா வந்து திருவிக்கிரமனா உலகளந்தான். அப்படி பகவானுடைய திருவடி சம்பந்தம் பெற்றது யமுனை நதி, நர்மதா நதிக்கரை. அந்த மாதிரி யமுனா நதினு சொல்லக்கூடியது எம்பெருமான் கிருஷ்ணாவதாரத்திலே ஸ்ரீபாத தீர்த்தம் சேர்த்து வாய் கொப்பளித்து ஷாட்டு குளித்து எல்லாம் பண்ணின தீர்த்தம். காவிரி எப்போதும் ஸ்ரீரங்கநாதனுடைய திருமேனியை தீண்டக்கூடியதான தீர்த்தம். கங்கை எம்பெருமானுடைய ஸ்ரீபாத தீர்த்தம். இப்படி எல்லா நதிகளுக்கும் பல பெருமை உண்டு. சரஸ்வதி நதியினுடைய ஒரு பிரிவான வேகவதி நதியினுடைய நடுவிலேதான் எம்பெருமான் யதோக்தகாரியா சயனிச்சென்றிருக்கான். இப்படி எல்லா புண்ணிய நதிகள் பகவானுடைய சம்பந்தமுடைய பாகவதாலுடைய சம்பந்தமுடைய நடிகள் எல்லாம் வந்து இதுல சாநித்தியமா இருந்துட்டு இருக்குன்னு சொன்னா, இதுல தீர்த்தாமாடினா இந்த எல்லா நதிகள்லயும் ஒரே சமயத்துல தீர்த்தாமாடின பலன் கிடைக்கும். இத்தனை நதியிலையும் தீர்த்தாமாடணும்னா ஒரு நதி ஒரு இடத்துல இருக்கு, தேடிட்டு போய் தீர்த்தாமாடணும். ஆனா இங்க வருஷத்துல 365 நாள்ல என்னைக்கு தீர்த்தாமாடினாலும் இத்தனை புண்ணிய நதிகள்லையும் தீர்த்தாமாடின பலன் கிடைக்கிறது அப்படின்னு சொன்னார்.
இப்போ சவுனக பகவான் அவரை இன்னொரு கேள்வி கேட்கிறார். ஒரு திசையில ஒரு நதி இருக்கான்னு சொல்றோமே, அந்தந்த குறிப்பிட்ட திசைகள்ல யாரானும் தீர்த்தாமாடி இருக்காளா? அப்படி தீர்த்தாமாடி அவ என்ன பாவத்தை போக்கின்ட்டா அல்லது என்ன பலன் பெற்றா அப்படின்னு கேட்கிறார். அதுக்கு ஆச்சாரியரான சூதர் சொல்லிட்டு வரார், தேவலோகத்திலேருந்து பாரிஜாத விருட்சத்தை கொண்டாட சமயத்துல எம்பெருமான் கண்ணனுக்கும் நம்பி மூத்த பிரான்னு சொல்லக்கூடிய பலராமனுக்கும் ஒரு சண்டை ஏற்பட்டது. ஒன்னும் அந்த சண்டையில பெருமாள் கண்ணன் தான் ஜெயித்தார், பலராமர் தோத்துட்டார். பலராமருக்கு ரோஷராமர்னு ஒரு பேர் உண்டு, நல்ல கோபக்காரர். பரசுராமரும் பலராமரும் கோபக்காரன்னு சொல்லுவா. ஏதோ கோபத்துல நம்ம தம்பிதானேன்னு பெருமாளோட சண்டை போட்டுட்டாலும் கோபம் எல்லாம் போனா விட்டு பகவானிடத்திலே அபச்சாரப்பட்டு விட்டோமே, பெருமாளோட போய் யாராலும் சண்டைக்கு போவாளா? பெருமாள்னு தெரிஞ்சுட்டு கூட பகவத் அபச்சாரப்பட்டுட்டோம் அப்படின்னு ரொம்ப மனசு நொந்து போனார். எம்பெருமானை எதிர்த்து சண்டை போட்ட அந்த பாவம் போவதற்காக தீர்த்த யாத்திரை பண்ணினார். பல புண்ணிய தீர்த்தங்கள்ல போய் தீர்த்தாமாடுறதுன்னு பாதுகையை சாத்திண்டு கையில திருதண்டம் போல ஒரு யோக தண்டத்தையும் ஒரு கமண்டலத்தையும் எடுத்துட்டு அப்படியே பூலோகத்தெல்லாம் சஞ்சாரம் பண்ணிட்டு வந்தார் தீர்த்த யாத்திரைன்ற பேர்ல. அப்படி பலராமர் பல இடத்துல போய் தீர்த்தாமாடி இருக்கார். அந்த மாதிரி திருச்சானூர்லயும் வந்து தீர்த்தாமாடினார், மலையில தீர்த்தாமாடினார். மலையில அவருடைய கலப்பையினால வெட்டப்பட்ட தீர்த்தத்திற்கு ஹலாயுத தீர்த்தம்னே பேருன்னு பார்த்தோம் திருமலையில. அந்த மாதிரி தீர்த்த யாத்திரை பண்ணிட்டு வரச்ச இந்த சௌந்தராரண்ய கஷேத்திரத்துக்கு வந்தார். இந்த சார புஷ்கரணியினுடைய கிழக்கு பாகத்துல தீர்த்தாமாடி எழுந்தவுடனே இவருடைய மனசு வருத்தம் போயிடுத்து. பெருமாளண்ட போய் எதிர்த்துட்டு சண்டை போட்டோமே, பகவத் அபச்சாரப்பட்டுட்டோமே அப்படின்னு சொல்லக்கூடிய இவருடைய மனசு வருத்தம் தானா தீர்ந்து போச்சு. ரொம்ப மகிழ்ந்தார், ரொம்ப சந்தோஷப்பட்டார். நன்றியோடைய கூட அந்த தீர்த்தத்தை பார்த்து கைகூப்பினார். இதுல இருந்து இந்த புஷ்கரணியினுடைய கிழக்கு பக்கம் தீர்த்தாமாடினா மன வருத்தம் தீரும் மற்றும் பகவானிடத்திலே பட்ட அபச்சாரங்கள் தீரும் அப்படின்னு சொன்னார் ரிஷி. பலராமர் பெருமாளோட சண்டை போட்டார், பெருமாள் இடத்துல அபச்சாரப்பட்டார், அதனால அவருக்கு பகவத் அபச்சாரம் ஏற்பட்டது. நாம் என்ன பெருமாளோட சண்டையா போட்டோம்? நமக்கு என்ன அவசியம்னா பகவத் அபச்சாரம்னா பெருமாளோட நேர்ல போய் சண்டை போடுறதுன்னு இல்ல. பகவத் அபச்சாரம் பலவிதம் அப்படின்னு சாஸ்திரம் சொல்றது. அதுல பிரதானமானது ரொம்பவும் மோசமான பாவம் பகவானை மற்ற தேவதைகளோட சமானமானவனாக எண்ணியிருத்தல் அப்படின்னு குரு பரம்பரையிலே சொல்லப்பட்டிருக்கிறது. பெருமாளை மற்ற தேவதைகள்லாம் இருக்காளோ இல்லையோ, இந்திரன், சந்திரன், ருத்ரன், வருணன், வாயு, பிரம்மான்னு அந்த மாதிரி பல தேவர்கள்ல பெருமாளும் ஒரு தேவதை அவ்வளவுதானே அப்படின்னு நினைக்கிறது மகா பாபமா. ஏன்னா இவன் தேவாதி தேவன், தேவாதிராஜன், பரதத்துவம், எல்லாரையும் சிருஷ்டி பண்ணின பெருமாள் இவன். அப்படி எல்லாருக்கும் மூலாதாரமா எல்லாருக்கும் காரணபூத்தனா இருக்கக்கூடிய எம்பெருமானை பரதத்துவம் அப்படின்னு அறிய வேணுமே ஒழிய 10 மாதிரி 33 கோடி தேவர்கள்ல இவனும் ஒருத்தன், இவனும் ஒரு தேவதை அப்படின்னு நினைக்கிறது மகா பாவம். ஆக பகவானை மற்ற தேவதைகளோட சமானமாக எண்ணுவது பகவத் அபச்சாரம். அதே மாதிரி பகவானுடைய கட்டளையை மீறுவதும் பகவத் அபச்சாரம். பகவான் என்னைக்கு நம்மளாண்ட வந்து என்ன கட்டளையை சொன்னார், நாம என்ன மீறினோம் அப்படின்னா, ஸ்ருதி ஸ்மிருதி மமைவாக்ஞா எஸ்தாம் உல்லங்கிய வர்த்ததே ஆக்ஞா சேதி மம துரோஹி ந பக்தோபி ந வைஷ்ணவஹா அப்படின்னு பெருமாள் சாதிக்கிறார். ஸ்ருதிகள் வேதங்கள், ஸ்மிருதின்னு சொல்லக்கூடிய தர்மசாஸ்திரங்கள், இதெல்லாம் என்னுடைய கட்டளை. இதையெல்லாம் என்னுடைய பக்தா, வைஷ்ணவா, பாகவதான்னு சொல்றவா அவசியம் கடைபிடிக்கணும். என்னுடைய ஆக்னிய மீறவா, என்னுடைய கட்டளைகளான சாஸ்திரங்களுக்கெல்லாம் புறம்பா நடக்கிறவா, இவாள்லாம் எனக்கு பக்தாலே கிடையாது, எனக்கு துரோகிகள். இவாள்லாம் பாகவதாலும் கிடையாது, இவாள்லாம் வைஷ்ணவாலே கிடையாதுன்னு நான் நினைச்சுக்கிறேன்றார் பெருமாள். அதனால சாஸ்திரப்படி போறதுன்றது பெருமாளுடைய பேச்சை கேட்கறது. அப்போ பகவானுடைய கருணைக்கு பாத்திரமாறும். சாஸ்திரத்தை மீறி நடந்துட்டோமானா பெருமாளுடைய பேச்சுக்கு எதிர்ப்பா நடந்துட்டா மாதிரி ஆறுது. அதனாலயும் பகவத் அபச்சாரம் ஏற்படுறது. அடுத்தபடியா பெருமாளுக்கு திருவாராதனம் பண்றோம். திருவாராதனம் பண்றச்ச ஏற்படக்கூடியதான பிழைகள் எல்லாமும் பகவத் அபச்சாரம். கோவிலுக்கு பெருமாளை சேவிக்க போறோம், கோவில்ல பண்ணக்கூடிய பிழைகள் எல்லாமும் பகவத் அபச்சாரம். என்னென்ன அபச்சாரங்கள்லாம் கோவில்ல ஏற்பட்டா பெருமாள் திருவுள்ளம் புகப்பதில்லை, கோவிச்சுகிறார். பகவத் ஆராதனத்தின் போது என்னென்ன அபச்சாரங்கள் எல்லாம் ஏற்பட்டா
பெருமாளுடைய கோபத்துக்கு ஆளாகிறோம் அப்படின்னு எல்லாம் வராக புராணத்துல வராக பெருமாள் பூமி பிராட்டிக்கு சாதித்தார். அதை பலமுறை கேட்டிருக்கோம். கோவிலுக்குள்ள பாதுகை அணிஞ்சுண்டு போறது, கோவில்ல போய் தேவையில்லாத விஷயங்களை எல்லாம் பேசுறது, கோவில்ல போய் பகவானை தவிர மற்ற விஷயங்களை எல்லாம் நினைக்கிறது, இந்த மாதிரி பல விஷயங்கள் சொல்லப்பட்டது. தீர்த்தாமாடாம பெருமாளை தொட்டு திருவாராதனம் பண்றது, பெருமாள் நாம் எதெல்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரோ அந்த வஸ்துக்களை எல்லாம் சாப்பிட்டு கொண்டு பெருமாளை தொட்டு திருவாராதனம் பண்றது, இந்த மாதிரி பல பாவங்கள் சொல்லப்பட்டது. இதெல்லாமும் பகவானிடத்துல நாம படுற அபச்சாரம் தான். இப்படி பகவத் அபச்சாரம்னு என்னென்ன உண்டோ அதெல்லாம் இந்த புஷ்கரணியினுடைய கிழக்கு பக்கத்துல தீர்த்தாமாடினா நம்ம விட்டு நீங்கும் அப்படின்னு ரிஷி சொன்னார். தீர்த்தம் ஒரு ஸ்கொயராவோ ரெக்டாங்கிளாவோ இருக்கணும். அதுக்கு ரெஸ்பெக்டிவ்லி 4 திசை இருக்கும், 4 மூலை இருக்கும், மொத்தம் 8 இடம் சொல்றார். தீர்த்தத்துக்கு நடுவுல நர்மதா நதி வாசம் பண்றான்னு சொல்றார். அந்த நதியினால போகக்கூடிய பாவம் போனோம் அப்படின்னா நடுவுல போய் தீர்த்தாமாடுறது, எந்தெந்த பலன் வேணுமோ அந்தந்த பக்கத்துல இருந்துட்டு தீர்த்தாமாடுறது. எப்படியே நாம தீர்த்தாமாடுறதுன்றது எங்கேயாவது ஒரு இடத்துல இருந்தானே தீர்த்தாமாட போறோம். தீர்த்தம் முழுக்க நீச்சல் போட்டு வர போறது இல்லையே. அதனால எந்தெந்த திசையில தீர்த்தாமாடினா என்ன பலன் கிடைக்குமோ அந்த பலன் வேணும்ன்றவா அப்படி தீர்த்தாமாடினா அது கிடைக்கிறது, அந்த பாவம் போறதுன்னு சொல்லிட்டு வர்றாரு. ஆக இந்த புஷ்கரணியினுடைய கிழக்கு பாகத்துல தீர்த்தாமாடினா மன வருத்தம், பகவத் அபச்சாரம் ரெண்டும் போகும். அடுத்தபடியா முன்னொரு காலத்தில் விருத்ராசுரன் அப்படின்னு ஒருத்தர் இருந்தான். இந்த விருத்ராசுரன் நிறைய முறை தேவர்களை எதிர்த்து இந்திரன் எதிர்த்து எல்லாம் சண்டை போட்டிருக்கான். அவன் சௌத்ராமணி அப்படின்னு ஒரு யாகம் பண்ணினான். அந்த யாகத்துல சுராபானம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பானத்தை, ஒரு ரசத்தை ஹோமம் பண்ணி அதனால வெற்றி பெற்றுட்டான், சண்டையில ஜெயிச்சுட்டான். ஆனா அந்த ஹோமத்துல சேர்த்த சுராபானத்தை சாட்ட அக்னிக்கு சுராபானம் பண்ணினதான பாவம் வந்துடுத்து. சுராபானம்னு சொல்லக்கூடியது மது. பிராமணா தேவாலாம் அதை சாப்பிடக்கூடாதுன்னு இருக்கு. தேவர்கள் சோமபானம் சாப்பிடலாம், சோமரசம்னு சொல்லக்கூடிய சோம கொடியினுடைய சாற்றை சாப்பிடலாம், அதுக்கு சோமயாகம்னு பேரு. சுராபானம் பண்ணக்கூடாது. அக்னி சுராபானம் இவன் கொடுத்தான், அவனும் சாப்பிட்டான், அதனால அந்த பாவம் வந்துடுத்து அவனுக்கு. உடனே இந்த பாவத்தை எங்க நீக்கிக்கிறது அப்படின்னு அக்னி தேடிட்டு வந்த போது ரிஷிகளினுடைய பரிந்துரையின் பெயர்ல இந்த க்ஷேத்திரத்துக்கு வந்தான். வந்து இந்த சார புஷ்கரணியினுடைய அக்னி மூலை, அதாவது தென்கிழக்கு மூலையிலே தீர்த்தாமாடி அறியாமல் தான் சுராபானம் பண்ணின பாவத்திலிருந்து விடுபட்டான். அதனால தெரியாம பண்ணின தப்புல இருந்து, தெரியாம பண்ணின பாவத்தில இருந்து நாம விடுபடணும்னா இந்த தீர்த்தத்தினுடைய அக்னி மூலையில தீர்த்தாமாடினா, தென்கிழக்கு மூலையில தீர்த்தாமாடினா அறியாமல் பண்ண அபச்சாரங்கள் நீங்கும். இந்த புஷ்கரணியினுடைய தெற்கு பாகத்துக்கு உள்ள மகிமையை சொல்றார். ஸ்ரீமத் பாகவதத்துல அஜாமிலன் அப்படின்றவனுடைய கதையை நாம் எல்லாம் கேள்விப்பட்டிருப்போம். செய்யத்தகாத செயல்களை எல்லாம் பண்ணி கொண்டு வந்த ஒரு பிராமணன் கடைசியா பிராணன் போற சமயத்துல தன் பிள்ளைகளில் ஒருவனான நாராயணன் சொல்லக்கூடிய குழந்தை பக்கத்துல விளையாடிட்டு இருந்தான். ஏதோ சொல்லணும், சாப்பிட தீர்த்தம் வேணும், அந்த மாதிரி ஏதோ கேட்கறதுக்கு அந்த பிள்ளைய நாராயணான்னு கூட்டான். நாராயணான் பெருமாளை கூப்பிடலவன், பெருமாளை நினைச்சுட்டும் கூப்பிடல, உள்ளே கூட்டான். அவன் பிராணம் போற சமயம் வந்தது. மகா பாப்பியானபடியினாலே நரகத்துக்கு அழிச்சுட்டு போய் அவனுக்கு தண்டனை எல்லாம் கொடுக்கணும்னு யமதூதா வந்து அவனை பிடிச்சா. அந்த க்ஷணம் இவன் அவன் பிள்ளையான நாராயணன் அப்படின்னு பெருமாளுடைய பேரை சொன்னதுனால விஷ்ணு தூதா வந்து யமதூதால பேசி அனுப்பிட்டு அஜாமிலனா அவனுடைய பிடியிலேருந்து விடுபடுத்தினா. அவ பெருமாள் லோகத்துக்கு அவன் அழிச்சுட்டு போயிட்டான்றது வரைக்கும் நமக்கு தெரியும். அதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னா, இந்த யமதூதாள்லாம் யமன் கிட்ட போறா, போய் வெறுங்கையோட நிக்கிறா. யமன் கேட்டான், அஜாமிலன்ற மகா பாப்பி அழிச்சுட்டு வரேன்னு போனீங்க, ஆனா அவன் இல்லாம வெறுங்கையோட வந்து நிக்கிறீங்க, என்ன ஆச்சுன்னு கேக்குறான். கேட்ட போது இவ ஒன்னும் சொல்லாம கையை பசஞ்சுட்டு தலையை கீறுண்டு நிக்கிறா. இவ என்ன நினைச்சுட்டா, நான் யார போய் அழிச்சுட்டு வர சொல்றேனோ அவனை அழிச்சுட்டு வரதானே உங்க வேலை, அதை கூட பண்ணாம இந்த மாதிரி கோட்டை விட்டுட்டு வந்து நிக்கிறங்களே அப்படின்னு யமன் ஏதான தண்டனை கொடுத்துட போறானோன்னு வாயை திறக்கிறதுக்கு பயந்துட்டு தலையை குனிஞ்சுட்டு நிக்கிறாவா. சரி, இவாளை எத்தனை கேட்டும் சொல்லலன்னு யமன் என்ன பண்ணினா தன்னுடைய ஞான திருஷ்டியால பார்த்தான். என்ன நடந்திருக்கும், அஜாமிலனை புடிச்சு அழிச்சுட்டு வரேன்னு போனவா ஏன் திரும்பி வந்தா அப்படின்னு ஞான திருஷ்டினால பார்த்தான். நடந்த விஷயத்தை எல்லாம் தெரிஞ்சுட்டான். அப்படியே துடிச்சு போயிட்டான். உட்கார்ந்து இருக்கிற ஆசனத்துல இருந்து எழுந்துட்டான். யமன் பதறி போய் எழுந்துட்டான். பதறி போய் எழுந்துட்டு யமதூதா அந்த 2 பேர் இருக்கா பாருங்க, அவளை சைகையால வாங்குவோன்னு கிட்ட கூட்டானோ. வாயை திறந்து வாங்குவோன்னு கூட சொல்லல, உறக்க சைகையால கூட்டானா.
மற்ற யமதூதர்கள் யம படர்கள் யாரெல்லாம் இருக்காளோ அத்தனை பேரையும் சைகையால கிட்ட வாங்கன்னு எல்லாரையும் கூட்டானா. கூட்டு காதுல சொல்றானா, பாவம் பண்ணவாளுக்குத்தான் நான் யமன், என்னுடைய தூதாலான யமதூதர்கள் நீங்கள்லாம் போய் அவளை புடிச்சுட்டு நரகத்துக்கு அழிச்சுட்டு வரணும். விஷ்ணு பக்தர்களுக்கு நான் அடிமைப்பட்டவன், அவளை தரதரான்னு இழுத்துண்டு வந்து தண்டனை தரக்கூடியதான சக்தி எனக்கு கிடையாது. அந்த அதிகாரத்தை பெருமாள் எனக்கு தரல. அதனால விஷ்ணு பக்தாலான பாகவதாலுக்கு நானு நீங்கோ நாம எல்லாரும் என்னைக்கும் அடிமைப்பட்டவா. ஒருவன் பகவானுடைய சம்பந்தம் உடையவன்னு தெரிஞ்சா அவன் பக்கத்துல கூட போகாதங்கோ, நம்ம பதவிக்கு நம்ம உயிருக்கே ஆபத்து வந்துடும். நான் சொல்லி நீங்க அங்க போனாலும் கூட அவன் பகவத் சம்பந்தம் உள்ளவனா பாகவதனா அப்படின்னு பாருங்கோ. அப்படி தெரிஞ்சதுன்னா எதுக்கு போனீங்கோன்ற சந்தேகம் வராதபடிக்கு வெறுமா அவனை போய் சேவிச்சுட்டு 2 பிரதட்சணத்தை பண்ணிட்டு வாங்கோ. முடிஞ்சா அவனுடைய ஸ்ரீபாத தீர்த்தத்தை கூட கேட்டு வாங்கிக்கோங்க அப்படின்னு எப்படி சொன்னானா, உறக்க கூட சொல்லலையா, காதுல சொல்றானா. உறக்க சொன்னா எங்க பெருமாள் கேட்டுற போறது, பெருமாள் வந்து என்னுடைய அடியவர்களை பிடிக்கிறதுக்கு போற அளவுக்கு உங்களுக்கு தைரியம் வந்துடுத்தான், இவாளை தானம் பண்ணிட போறாருன்னு அத்தனை பயமா. இதே ஆச்சரியமா நான்முகன் திருவந்தாதியில திருமழிசை பிரான் காட்டித்தரார். திறம்பேன் மின் கண்டீர் திருவடி தன்னாமம் மறந்தும் புறந்தொழாமாந்தர் இறைஞ்சியும் சாதுவராய் போதுமின்கள் என்றான். நமனும் தன் தூதுவரை கூவிச் செவிக்கு. ஒரு தன் மறந்தும் கூட பெருமாளை தவிர மற்ற தேவதைகளை சேவிக்காத பரம ஸ்ரீ வைஷ்ணவனாக இருந்தால், அவன் மோக்ஷார்த்தம் பக்தியோ பிரபத்தியோ அனுஷ்டித்தவனாக இருந்தால், அல்லது கடைசி சமயத்துல பகவானுடைய பேரை சொன்னாலோ மந்திரத்தை சொன்னாலோ பகவானை நினைச்சுட்டாலோ, இப்படி மோட்சம் போவதற்கான வழிகள் சாஸ்திரத்துல என்னென்ன சொல்லப்பட்டிருக்கோ அது ஏதாவது ஒண்ணு பண்ணினாலும் கூட மறந்தும் புறம் தொழாமாந்தனான அந்த பாகவதனை கெஞ்சியாவது சேவித்தாவது பணிவா அங்க இருந்து நகர்ந்து வந்துடுங்கோ அப்படின்னு அத்தனை ரகசியமா காதல கூட்டு சொல்றான். இதெல்லாம் யமன் நடந்ததெல்லாம் உணர்ந்துட்டான். உணர்ந்து உடனே அந்த க்ஷணத்துல அங்க இருந்து பெருமாளை தியானம் பண்ணினானா மனசால. பெருமானே, அஜாமிலன் சாகர தருவாயில நாராயணான்னு சொன்னதுனால பிராணன் போற சமயத்துல பகவானுடைய நாமாவை, அதுவும் நாராயண நாமத்தை சொன்னபடியினால அவனுடைய பாவங்கள் எல்லாம் அங்கேயே ஒழிந்து போச்சு. அவன் விஷ்ணு லோகத்திற்கோ அல்லது எம்பெருமான் ஸ்ரீமான் நாராயணனான உன் திருவுள்ளப்படிக்கு வசந்த லோகங்களுக்கோ செல்ல வேண்டியவன். அதனாலதான் விஷ்ணு தூதா வந்து அவனை வைகுண்டத்துக்கு அழிச்சும் போயிட்டா. ஒரு பரம பாகவதனா வைகுண்டத்துக்கு அழிச்சும் போகக்கூடிய தகுதி படைத்த ஒருத்தனை போய் இழுத்துண்டு வரத்துக்கு இவா போனா, இவாளை நான் தான் அனுப்பினேன், அதனால நான் பாகவத அபச்சாரப்பட்டுட்டேன். இந்த பாகவத அபச்சாரம் போவதற்காக பரம பாகவதாலெல்லாம் ஸ்ரீபாத தீர்த்தம் சேர்த்து தீர்த்தாமாடின்னு இருக்கிற சார புஷ்கரணிக்கு போய் நாங்கள்லாம் தீர்த்தாமாடி எங்களுடைய பாவங்களை போக்கிக்கிறோம். தெரியாம பண்ண இந்த தண்டனைக்காக, இந்த தப்புக்காக தண்டனை எதுவும் கொடுத்துடாதே, எங்களை மன்னிச்சுடுவோன்னு பெருமாளை பிரார்த்திச்சுட்டான் அந்த க்ஷணத்திலேயே. உடனே யமதூதாள் அத்தனை பேரையும் அழிச்சுண்டு சௌந்தராரண்யத்திற்கு வந்து சார புஷ்கரணியினுடைய தென் திசையில இருந்து எல்லாருமா தீர்த்தாமாடி அவளுடையதான பாவங்களை போக்கிட்டா. அதனால இந்த சார புஷ்கரணியினுடையதான தென் திசையில தீர்த்தாமாடினா தெரிந்தோ தெரியாமலோ பண்ணின, முக்கியமா தெரியாமல் பண்ணின பாகவத அபச்சாரத்திலிருந்து விடுபடலாம். பொதுவா பாகவத அபச்சாரத்திற்கு பிராயசித்தமா என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா, எந்த பாகவதால் இடத்துல அபச்சாரப்பட்டமோ அவளிடத்திலேயே க்ஷமாபணம் வாங்கிக்கணும்னு சொல்லிருக்கு. அப்படி வாங்க முடியாத பட்சத்துல இந்த மாதிரி சார புஷ்கரணியில தென் திசையில வந்து தீர்த்தாமாடினா அந்த பாவம் போகும். அஜாமிலன் இடத்துல அபச்சாரப்பட்டா, அஜாமிலன் வைகுண்டம் போயிட்டான். வைகுண்டத்துக்கு இவாளால போக முடியாது. இவா எப்படி போய் அபராத க்ஷமாபணம் பண்ணிக்கிறது? அதனால மானசீகமா அவன் இடத்துல க்ஷமாபணத்தை பிரார்த்திச்சுட்டு இந்த தீர்த்தத்துல தென் திசையில தீர்த்தாமாடினா அந்த பாவம் போயிடுத்து, அவளுக்கு அந்த அபச்சாரம் போயிடுத்து. அதே மாதிரி ஒரு காலத்துல காலவன் அப்படின்னு ஒரு ஏழை பிராமணன் ரொம்ப தரித்திரனா இருந்தான். நிறைய குழந்தைகள், அவனுக்கு குழந்தைகளுக்கெல்லாம் வயிறார சாதம் போடக்கூடிய நிலைமையில கூட அவன் இல்லை. ஆனா பரம சாது, சாஸ்திரத்தின்படியே வாழ்ந்துட்டவன் தான், ரொம்ப நல்லவன். அவனை அஷ்டதிக் கஜங்கள் அப்படின்னு சொல்ற மாதிரி அஷ்டதிக் பாலகால் அப்படின்னு 8 திசையும் காவல் காக்கிற காவல் தேவதைகள் இருக்காளோ இல்லையோ, அதுல நைருதி அப்படின்னு ஒரு தேவதை, தென்மேற்கு திக்குக்கு நைருதி திக்குன்னு பேரு. அந்த தேவதைக்கு நைருதி அல்லது நிருதி அப்படின்னு பேரு. அவன் இந்த பிராமணனை ரொம்ப ஹிம்சம் பண்ணிட்டு வந்தானாம். இந்த பிராமணனும் ஏதோ ஒரு தேவன் அப்படின்னு பேசாம பொறுத்துட்டு இருந்தான், கொஞ்சம் நல்லவனா இருக்கிறபடினால. இவன் தொடர்ந்து ஹிம்சம் பண்ணிட்டே வரவே இவன் ஒரு
திக்பாலகன் அப்படின்ற அகங்காரத்துல பிராமணன் கூட பார்க்காம என்ன ரொம்ப இம்சை பண்ணிட்டு இருக்கான், இவன் கொழுப்பு அடக்கியா ஆனோன்னு அந்த பிராமணர் திருவுள்ளம் பத்தினார். ஒரு தப்பம் பண்ணாம இருந்துட்டு இருக்கிற ஒரு பிராமணன் என்ன போய் இவன் இஷ்டத்துக்கும் ஆட்டம் பண்ணிட்டு இருக்கானே, ஹிம்சை பண்ணிட்டு இருக்கானே, அதனால இவனுக்கு விசேஷமான நோய் ஏதான வந்து இவன் அவஸ்தப்படட்டும்னு சபிச்சுட்டார் அவர். என்ன நோயின்னு கண்டுபிடிக்க முடியாம வைத்தியம் பண்ண முடியாத அளவுக்கு வைத்தியம் கைவிடக்கூடிய அளவுக்கு ஒரு விசேஷமான நோய் வந்துடுத்தவனுக்கு. எங்கெங்கயோ வைத்தியம் பார்க்க போனா என்ன நோயினே தெரியல, எப்படி வைத்தியம் பண்றதுன்னு சொல்லி கை விரிச்சுட்டா எல்லாம். வேற வழியே இல்லாம அந்த பிராமணர் கிட்ட வந்து மன்னிப்பு கேட்டான், சுவாமி என்ன மன்னிச்சுடுங்கோ, நான் ஏதோ அகங்காரத்துல பண்ணிவிட்டேன், சாபம் கொடுத்த நீங்க அந்த சாபத்துக்கு விமோசனத்தையும் சொல்லணும்னு பிரார்த்தித்தான். உடனே அந்த பிராமணர் சொன்னார், சௌந்தராரண்யத்துல சாரபுஷ்கரணியில போய் தீர்த்தாமாடு, நைருத்தியம்னு தென்மேற்கு திசைக்கு காவலனும் உன்னுடைய திசையில இருந்துட்டு தீர்த்தமாடுன்னு சொன்னார். அதனுடைய நைருத்திய திக்கான தென்மேற்கு மூலையில இருந்துட்டு தீர்த்தமாடினான். அவனுக்கு அந்த பிராமணனிடத்தில் அபச்சாரப்பட்டதான சாபம் பாபம் எல்லாம் போயிடுத்து. அதனால பிராமணாலிடத்திலே நாம பட்ட அபச்சாரம், பிராமணாலுக்கு நாம தெரிஞ்சோ தெரியாமையோ பண்ணின ஹிம்சை எல்லாம் போனோம்னா இந்த புஷ்கரணியினுடைய தென்மேற்கு திசையில தீர்த்தமாடினா போறது. ஒரு ஏழை பிராமணன் அப்படி யாச்சகம் கேட்டு போனான். வசதி இல்ல, ஏதானும் கிடைச்சதுன்னா வச்சுட்டு சாப்பிடலாம்னு யாச்சகம் கேட்டு போனான். அப்போ வருணதேவன் இருக்கானோ, மழைக்கு அதிபதி அப்படின்லாம் சொல்றோமே, அந்த வருணனுடைய தர்ம பத்தினி ஒரு பிராமணர் நம்ம கிட்ட வந்து யாச்சகம் கேட்டிருக்காரு, எப்படி அவரை வெறுமை அனுப்புறதுன்னு சொல்லி ஏதான ஸ்வர்ணத்தினாலான வஸ்துவை கொடுத்தா அந்த வஸ்துவை வித்தவர் ஏதான சாப்பிட்டு பேர் அப்படின்னு சொல்லி ஒரு தங்க பைய கொடுத்தா. ஸ்வர்ண பை, நம்ம கரிகாயெல்லாம் வாங்குற மூலிய பைய, அது தங்கத்தினால பண்ணின பைய கொடுத்தா. அந்த பிராமணனுக்கு ரொம்ப சந்தோஷம். ஏதோ கொஞ்சம் கொடுப்பான்னு பார்த்தா ஸ்வர்ண பையே கொடுத்துருக்கா, இதை வச்சுட்டா பல நாள் சாப்பிடலாம்னு சந்தோஷமா எடுத்துட்டு வந்தார். ரொம்ப தூரம் நடந்து வந்தார். அவருக்கு அப்படி களைப்பா இருந்தது. கொஞ்ச நேரம் எங்கேயான மரத்தடியில படுத்துட்டு தூங்கிதான் நல்லா இருக்கும்னு பார்த்தார். ஒரு நாவல் பழம் மரத்தடியில அந்த ஸ்வர்ண பைய வச்சுட்டு அப்படியே தூங்கி போயிட்டார். யாரானும் அந்த மாதிரி வைப்பாளா? இந்த பிராமணர் யாருடைய சொத்துக்கும் ஆசைப்படாதவர், திருட்டு மற்றவர்களுடைய பொருளை அபகரிக்கிறது அப்படின்னா என்னன்னே அவருக்கு தெரியாது. அதனால மத்தவாளையும் அவராட்டமா நினைச்சுட்டார். பொதுவா நாம எப்படி இருக்கோமோ அந்த மாதிரியே மத்தவாள் இட போடுவோமோ, அந்த மாதிரி இந்த சுவாமி ரொம்ப நல்லவரானபடினால மத்தவாளையும் நல்லவான்னு இட போட்டார். நன்னா படுத்துன்னு தூங்கிட்டு இருக்கார். திடீர்னு அந்த பக்கம் இந்த வருணன் வரான். வந்த போது அந்த பைய பார்த்தான். தகதகான்னு ஏதோ மின்றதேன்னு கிட்ட போய் பார்த்தான். சொர்ண பையது பார்த்த உடனே நம்ம ஆத்துலயும் இதே மாதிரி ஒரு பைய இருக்கு, கிட்டத்தட்ட நம்ம பையாட்டமா தெரியறது அப்படின்னு அவரை கேட்காமையே அந்த பைய கையில் எடுத்து பார்த்தான். சுத்தி முத்தி பாக்குறான். சந்தேகமே இல்ல, நம்ம பை தான் இது. இந்த பிராமணன் நம்ம பைய திருடிட்டு வந்துட்டான் போல் இருக்கு. இது நம்ம பை தானே, பிராமணனா இருக்கான், இவனுக்கு தண்டனை எல்லாம் ஒன்னும் தர வேணாம், சபிக்க வேணாம், பேசாம நம்ம பை கிடைச்சா போறோம்னு எடுத்துன்னு போயிடலாம்னு எடுத்துன்னு வந்துட்டான். இந்த பிராமணர் தூங்கி எழுந்து பார்த்தார், பைய காணோம். பை காணாம போயிடுத்து. ரொம்ப நல்லவரானபடினால கிடைச்சது நாம சரியா வச்சுக்கல, போயிடுத்து அப்படின்னு பேசாம அவர் பாட்டு நடந்து போயிட்டார். அங்கிருந்து வருண ஆத்துக்கு வந்து ஆமடியால் இடத்துல கொடுத்தான் அந்த பைய. டி, நம்ம ஆத்து பைய யாரோ எடுத்தும் போயிட்டா, நான் உஷாரா வாக்கிட்ட இருந்து வாங்கிட்டு வந்துட்டேன், இந்த பத்திரமா எடுத்து உள்ள வை அப்படின்னு கையில கொடுத்தான். அவ பார்த்த உடனே பதறி போயிட்டா. ஏன்னா ஒரு பிராமணனுக்கு யாசகம் கேட்டு வந்த பிராமணனுக்கு நாம தான் தானமா கொடுத்தோம். இப்ப அந்த வஸ்து அந்த பிராமணருக்கு சொந்தமான வஸ்துவா எடுத்து பிராமணனுடைய வஸ்துவை திருடுறது எவ்வளவு பெரிய பாவம். இதுல 2 பாவம் இருக்கு, 3 பாவம் இருக்கு. ஒன்னு, பாவங்கள்ல மோசமான பாவம்னு சொல்லக்கூடியது ஸ்வர்ணஸ்தேயம், அதாவது ஸ்வர்ணத்தை திருடுறது, தங்கத்தை திருடுறது மகா பாவம்னு சொல்லியிருக்கு. தங்க பைய திருடிண்டு வந்தான் இவன். ஏன் இவாத்து பை தான் எடுத்துட்டு வந்தான். அது எப்படி திருட்டுன்னா, அதான் ஆமடையா பிராமணருக்கு தானமா கொடுத்துட்டா, இப்ப பிராமணருக்கு சொந்தமான பையது. ஆக இன்னொருத்தருக்கு சொந்தமான ஸ்வர்ணத்தை ஸ்தேயம் பண்ணிட்டு வந்துட்டான், திருடிட்டான். அது ஒரு பாவம், மகா பாவம். 2வது, பிராமணனுடைய வஸ்துவை அபகரித்த பாவம். தப்பியும் தவறியும் ஒரு பிராமணனுடைய திரவியத்தை வஸ்துவை அபகரிக்க கூடாதுன்னு சாஸ்திரம். அதுக்கு தண்டனை ரொம்ப ஜாஸ்தின்றது. பிராமணனுடைய வஸ்துவை அபகரிச்சுன்னு வந்துட்டான். 3வது, தானம் கொடுத்த வஸ்துவை திருடிண்டு வர்றது, திரும்ப வாங்கிக்கிறது மகா பாவம். ஆமடியா தானம் கொடுத்திருக்கா, அதை இவன் வாங்கிட்டு வந்துட்டான். இப்படி 3 பாவம் சேர்ந்தது அவனுக்கு. பயந்து போயிட்டான். ஆமடியா சொன்னான், இப்படி சேர்ந்த மாதிரி 3 பாவத்தை பண்ணிட்டு வந்திருக்கீங்களே, இதுல இருந்து எப்படி விடுபட போறீங்க? நான் ஏதோ புண்ணியம் சேர்க்கலான்னு பார்த்தா நீங்க பாவத்தை சம்பாதிச்சுட்டு வந்து நிக்கிறீங்களே அப்படின்னா. இவன் பதறி போய் அந்த பிராமணரை தேடிண்டு ஓடினான். சுவாமி, என் ஆமடியா உங்களுக்கு தானமா கொடுத்தது தெரியாம நான் எடுத்துட்டு வந்துட்டேன், என்ன மன்னிச்சுடுங்க அப்படின்னு அவரை விழுந்து சேவித்து அவர் இடத்துல க்ஷமாபணம் வாங்கிட்டு திரும்ப அந்த பைய அவர்கிட்ட கொடுத்தான். அவரை ரொம்ப தங்கமானவரானபடினால
அவனை எதுவும் சபிக்கலாம் இல்ல, கோபம் எல்லாம் படல, ஏதோ கிடைச்ச வஸ்து திரும்ப வந்துடுத்தோம் அப்படின்னு சொல்லி சந்தோஷமா அவர் பாட்டுக்கு போயிட்டாரு அங்கிருந்து. இருந்தாலும் இந்த 3 பாவமும் இவன் பண்ணினது தானே. அந்த பிராமணர் இடத்துல மன்னிப்பு கேட்டதுனால பாகவத அபசாரம் என்ன போச்சு, மத்த 3 பாவங்களும் தீரணும் இல்லையோ. அதனால ரிஷிகளினுடையதான அறிவுரைப்படி இவன் இந்த சார புஷ்கரணியினுடைய மேற்கு திசையில வந்து தீர்த்தமாடினான். அப்போ ஸ்வர்ணஸ்தேயம்னு சொல்லக்கூடிய பாவம் இதுல இருந்து போச்சு, மற்ற பாவங்களும் போச்சு. அதனால தெரியாம தங்கத்தை திருடி இருந்தா இந்த தீர்த்தத்தினுடையதான மேற்கு திசையில தீர்த்தமாடினா அந்த பாவம் போகும் அப்படின்னு சொன்னார். தேவர்களுக்கெல்லாம் குலகுருவா ஆச்சாரியரா இருக்கக்கூடியவர் ப்ரஹஸ்பதி. அந்த ப்ரஹஸ்பதியினுடைய மனைவியினிடத்துல தகாத முறையில நடந்துக்கணும்னு வாயுவானவன் முயற்சி பண்ணினான். அந்த சமயம் ப்ரஹஸ்பதி அங்க வந்துட்டார். ஹே வாயு, நான் உங்களுக்கெல்லாம் ஆச்சாரியன், அவ என்னுடைய ஆமடியா, ஆச்சாரிய பத்னி, உங்களுக்கெல்லாம் தாயார் ஸ்நானம், அவள் இடத்துல தப்பு பண்ணணும்னு முயற்சிக்கிறிய, நீ எல்லாம் என்ன ஜென்மம் அப்படின்னு கோச்சுட்டார். எப்பேற்பட்ட பாவத்தை பண்ண பார்த்த தெரியுமா நீ? சொந்த தாய்க்கு சமானம் ஆச்சாரிய பத்னி, அவள் இடத்துல யாராவது தப்பா நடத்துக்கணும்னு முயற்சி பண்ணுவாளா அப்படின்னு சபிக்க வந்தார். ஓடி போய் காலை பிடிச்சுட்டான் வாயு. சுவாமி என்ன மன்னிச்சுடுங்கோ, மகா பாவத்தை பண்ண பார்த்தேன், அந்த சமயத்துக்கு நல்ல வேளை நீங்க வந்து தடுத்தீங்க, இந்நேரம் நான் மகா பாப்பியாக இருப்பேன், என்ன மன்னிச்சுடுங்கோ, எனக்கு சாபம் எல்லாம் தர வேண்டாம். இருந்தாலும் பாவம் பண்ணலன்னாலும் பாவம் பண்ண துணிந்தனொன்னு பண்ணணும்னு மனசால நினைச்சுட்டேன், பண்ண துணிஞ்சுட்டணும்னு கிட்டத்தட்ட பாவம் பண்ணின கணக்கு தான், அந்த பாவம் போறதுக்கு ஒரு பிராயசித்தம் சொல்லுங்கன்னு பிரார்த்தித்தான். அப்போ ப்ரஹஸ்பதி சொன்னார், சௌந்தராரண்ய வனத்துக்கு போய் சார புஷ்கரணியினுடைய வடமேற்கு திசையில தீர்த்தமாடு, இந்த பாவம் போகும்னு சொன்னார். அவனும் சௌந்தராரண்யத்துக்கு போய் சார புஷ்கரணியினுடைய வடமேற்கு திசையில தீர்த்தமாடினான். ஆச்சாரிய பத்னியினிடம் அபச்சாரம் பண்ணினதான பாவம் போயிடுத்து. அதனால ஆச்சாரிய பத்னியினிடத்துல ஏதான அபச்சாரம் பண்ணியிருந்தா இந்த தீர்த்தத்தில் வந்து வடமேற்கு திசையில தீர்த்தமாடினா அது போகும்னு சொல்லப்படுறது. குபேரன் ஒரு முறை கைலாய பர்வதத்திற்கு ருத்ரனை பார்க்கறதுக்காக போனான். அப்போ பார்வதியினுடைய அழகுல மயங்கி இப்பேற்பட்ட அழகியா இருக்காளே அப்படின்னு சொல்லி தகாத முறையில பார்வதி அடையணும்னு அவ கிட்டக்க போனான். தப்பா நடந்துக்க முயற்சி பண்ணினான். உடனே பார்வதி சபிச்சுட்டா, நீ வணங்கக்கூடிய தெய்வத்தினுடைய மனைவி என்றும் பாராமல் என்ன தப்பா நடந்துக்க அனுபவிக்க ஆசைப்பட்டையோன்னு, எந்த உன்னுடைய குரூரமான கண்ணால தெய்வத்தினுடைய மனைவியை கூட போக வஸ்துவா பாத்தியோ அந்த கண்ணு நொல்லையா போகும் உனக்கு அப்படின்னு சபிச்சுட்டா. உடனே குபேரனுக்கு கண்ணு 2 நொல்லையா போயிடுத்து. ஒரு கண்ணு பாக்கிறதுக்கே ரொம்ப குரூரமா ஒளிமொழுங்கி ஒரு மாதிரி ஆயிட்டான். அதனால அவனுடைய அழகும் போயிடுத்து. எந்த அழகுலையும் திமிர்லையும் தெய்வத்தினுடைய மனைவி என்றும் பாராமல் பாத்தியோ அந்த அழகும் கண்ணும் போக கிடவுதுன்னு சபிச்சுட்டா. தண்ணியில பார்த்தான், அவனுடையதான கண்ணு நொல்லையா போயிட்டதையும் ஒரு கண் அப்படி ஒரு மாதிரி மங்களா தெரியறதையும் அவனுடைய அழகு குன்றி போனதையும் பார்த்தான், வருத்தப்பட்டான். உடனே பார்வதியின் இடத்துல மன்னிப்பு கேட்டான். அம்மா தப்புதான், மன்னிச்சுடுங்க, நீங்க அழகா இருக்கீங்கன்றதுனால நான் கொஞ்சம் எல்லையை மீறிட்டேன் அப்படின்னா. போய் தொலை, ஒரு சமயம் நான் பிருகமகரிஷியின் இடத்துல அபச்சாரப்பட்டு சௌந்தராரண்ய கஷேத்திரத்துல போய் எம்பெருமான் இடத்துல என்னுடைய இழந்த அழகை பெற்றுண்டு வந்தேன். அங்கே விசேஷமா சார புஷ்கரணின்னு ஒரு தீர்த்தம் உண்டு. அந்த சார புஷ்கரணியினுடைய சௌமிய பாகம், அதாவது வடக்கு திசையில போய் தீர்த்தமாடு, உன்னுடைய பாவம் போகும் அப்படின்னு பார்வதி சொன்னா. இவனும் வந்து சார புஷ்கரணியினுடைய வட திசையில தீர்த்தமாடினான். அதனால சார புஷ்கரணியினுடைய வட திசையில தீர்த்தமாடினா மாற்றான் மனை, அதாவது பிறர் மனைவியை தப்பாக நினைத்த, தப்பாக நடக்க முயன்ற, நடந்த பாவங்கள் எல்லாம் போகும் அப்படின்னு சொல்லப்படுறது. கடைசியா ருத்ரன்னு சொல்லக்கூடிய சிவன் தன் மாமனாரான தக்ஷன் யாகம் பண்ணின போது தன்னை யாகத்துக்கு கூப்பிடல, தனக்கு அவிர்பாகம் தரல அப்படின்னு கோச்சுண்டு தக்ஷனுடைய தலைய கொய்துட்டார், சிரச்சேதம் பண்ணிவிட்டார். அதனால தக்ஷன் போயிட்டான். தக்ஷனை கொண்டதுனால இவருக்கு பிரம்மத்தி தோஷம் வந்துடுத்துன்ற பயம் வந்துடுத்து இவருக்கு. உடனே ரிஷிகள் தேவர்கள்லாம் சொன்னான், சார புஷ்கரணியில போய் அதனுடைய ஈசான திசையில தீர்த்தமாடினா பிரம்மத்திலேருந்து விடுபடலாம் அப்படின்னு சொல்லவே இவர் சார புஷ்கரணியினுடைய ஈசான திசையான வடகிழக்கு மூலையில தீர்த்தமாடி பிரம்மத்தி தோஷம் வராம தப்பிச்சுண்டார். அதனால இந்த தீர்த்தத்தினுடைய வடகிழக்கு மூலையில தீர்த்தமாடினா பிரம்மத்தி தோஷம் கூட விலகும் அப்படின்னு சொல்லப்பட்டது. இப்படி பிரம்மத்தி தோஷத்தை கூட போக்கக்கூடிய அளவுக்கு பரம பவித்திரமான தீர்த்தமாக இந்த சார புஷ்கரணி இருக்கிறது. இன்னும் இந்த சார புஷ்கரணியினுடைய பெருமையை நிறைய சொல்லிட்டு போலாம். ஆனால்
ரொம்ப சாரமா முக்கியமான விஷயங்களை மட்டும் நான் உங்களுக்கு பறக்க 2 அத்தியாயத்தினால சொல்லியிருக்கேன். இது எல்லாத்த விட விசேஷமான ஒரு பெருமை சொல்றேன் சார புஷ்கரணிக்கு. இப்படி மகா புனிதமான எல்லா விதமான தோஷங்களையும் போக்கக்கூடிய வேண்டும் வரங்களை எல்லாம் தரக்கூடிய தீர்த்தமா இருக்கிறபடினாலதான் இந்த தீர்த்தத்தினுடைய நைருதி திக்குன்னு சொல்லக்கூடிய தென்மேற்கு திசையிலே எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணன் சங்க சக்கர கதாபாணியாக அவதாரம் பண்ணினான் அப்படின்னு சொல்றார். ரிஷிகள்லாம் முதல்ல இந்த தீர்த்தத்தை பிரதிஷ்டை பண்றச்ச எதுக்காக பண்ணா, இவா தினம் நிமஜ்ஜன ஸ்நானம்னு சொல்லக்கூடிய மூழ்கி தீர்த்தமாடி அனுஷ்டானங்கள்லாம் பண்ணணும், இவாளுக்கு ஒரு புஷ்கரணி வேணும்னு குளம் வெட்டினாலா தீர்த்தம் வந்ததா அதோட விட்டுடலாமோன்னு பெருமாள் இங்க எழுந்தருள போறார், அவரை சேவிக்கணுன்றதுக்காக தான் நாம இங்க வாசம் பண்ண போறோம். அதனால பகவானுக்கு ஒரு புண்ணிய தீர்த்தத்தை ஏற்படுத்தினதான கைங்கரியம் பகவத் கைங்கரியம் நமக்கு வாய்க்கட்டோம்னு சொல்லி எங்க இருக்கிற புண்ணிய நதி தேவதைகளையும் பிரார்த்திச்சுண்டு அந்த சாரத்தை கொண்டாந்து சேர்த்து அந்த தேவதைகளையும் கூட்டு சாநித்தியம் பண்ண வச்சா. அதனாலதான் 9 நதி தேவதைகள் இன்னும் சாநித்தியமா இருக்கா. எல்லா நதிகளினுடைய சாரமும் அதுல கலந்திருக்கு. அப்பேற்பட்ட விசேஷமான புண்ணிய தீர்த்தத்தின் கரையிலே வசிப்பதற்கு ஆசைப்பட்டு கொண்டு எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணன் துருவன் பிரார்த்தித்த போது, மார்க்கண்டேயன் பிரார்த்தித்த போது நைருதி திக்குன்னு சொல்லக்கூடிய தென்மேற்கு திசையிலே சங்கு சக்கரம் கத இது 3த்தையும் ஏந்திண்டு இப்போது எழுந்தருளி இருக்கக்கூடிய நீலமேக பெருமாளா சௌந்தர்யராஜனாக அவதாரம் பண்ணினான். இன்னைக்கும் பெருமாள் சார புஷ்கரணியினுடைய தென்மேற்கு திசையிலே சங்க சக்கர கதாபாணியா மூலவராவும் உற்சவராவும் நின்றுண்டு சேவை சாதிச்சுருக்கார். இப்படி ஆச்சரியமான சௌந்தர்யராஜனுடைய சம்பந்தம் பெற்றதான தீர்த்தம்னு சொல்லக்கூடியது எல்லா பெருமொழிகளுக்கும் மேம்பட்ட பெருமை அப்படின்னு சொன்னார். இப்போது முதல்ல பாகவத சம்பந்தம் உள்ள தீர்த்தமாச்சு, அதுவே ஒரு பெரிய பெருமை. இப்ப பகவத் சம்பந்தம் உள்ள தீர்த்தமாச்சு, அது இன்னும் பெருமை. மொத்தத்துல இந்த தீர்த்தத்திற்கு பகவத் பாகவத சம்பந்தம் உண்டு, எல்லா பாவங்களையும் போக்கக்கூடிய சாமர்த்தியம் உண்டு, எல்லா வரங்களையும் தரக்கூடிய சக்தி உண்டு. அதனால பரம பவித்திரமான பெருமாளுடைய தீர்த்தம். எல்லாத்துக்கும் மேல முத்தாய்ப்பா இந்த தீர்த்தத்துல ஆசைப்பட்டு இதனுடைய கரையில வசிக்கணும்னு பெருமாள் இங்க அவதாரம் பண்ணி இப்போதும் எழுந்தருளி இருக்கிறார், எப்போதும் எழுந்தருளி இருப்பார் அப்படின்னு 2 அத்தியாயங்களினாலே சார புஷ்கரணியினுடைய பெருமையை ஆச்சாரியரான சூத பௌராணிக்கர் சிஷ்யாலுக்கு சொல்லி முடித்தார். இதோட 6ஆம் அத்தியாயம் முடியறது. இப்போ சவுனக பகவான் கேட்டார், இந்த தீர்த்தத்தினுடைய நைருதி திக்குல பெருமாள் அவதாரம் பண்ணினாரா, அதுவும் சங்க சக்கர கதாபாணியா அவதாரம் பண்ணினாரா, இந்த சார புஷ்கரணியினுடைய தென்மேற்கு திசையில பகவான் எப்படி அவதாரம் பண்ணினான், எப்போது அவதாரம் பண்ணினான், யார் பிரார்த்தனைக்காக அவதாரம் பண்ணினான், அவதாரம் பண்ணின போது என்ன நடந்தது, யார் எம்பெருமானோட பேசினா, என்ன வரம் வாங்கிண்டா, என்ன ஸ்தோத்திரம் பண்ணினா, பெருமாள் இப்ப அங்க எப்படி எழுந்தருளி இருக்கார் அப்படின்றதையெல்லாம் தெரிவிக்கணும்னு பிரார்த்தித்தார். சொல்றேன் அப்படின்னு ஆரம்பிக்கிறார். அது 7ஆம் அத்தியாயத்தினாலே சொல்லப்படுகிறது. அதை அடுத்த உபன்யாசத்துல பார்க்கலாம். ஸ்ரீமதே சௌந்தர்யவல்லி நாயிகா சமேத சௌந்தர்யராஜ பரபிரம்மணே நமஹ. சீரார்த்தூப்புள் திருவேங்கடமுடையான் திருவடிகளே சரணம்.